திருவாக்கும் செய்கர்மம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் வீடும் பெருக்கும் உருவாக்கும் மாதலால் வானோரும் மானை முகத்தாலை காதலால் கூப்பொருவம் கை. திருச்சிற்றம்பலம். 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 9:44 நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மேசராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காலபுருஷ தத்துவ பிரகாரம் முதல் ராசி மேசராசி. ராசி அதிபதி செவ்வாய் நீச்சமாக இருக்கும் போது இந்த சனிப்பெயர்ச்சி நடக்குது. நல்லா இல்ல சனி செவ்வாய் அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காத இந்த சூழல்ல சனி பகவான் விரயஸ்தானமான 12ஆம் வரும். 11ஆம் இடத்து சனி மேசராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா, லாபத்தின் குறைபாடுகள், பொதுவா லாபம் குறைபாடு, எதிர்பார்த்த சில காரியங்கள்ல சில தடங்கள், ஒரு தடவை முயற்சி பண்ணி நடக்காம 2, 3 நாள் அப்படி கொஞ்சம் எடுத்துட்டு போகும். இந்த சித்திரை மாசம் இது செஞ்சிடலாம் அப்படின்னா வைகாசி மாசம் இருக்கும். வைகாசியில செஞ்சிடலாம்னா அதுல பாதி ஆணிக்கு போகும். இப்படி ஒரு காரியம் நடக்கிறதுக்கு 2, 3 மாதங்கள் போகும். அது காரியத்திலங்கள் தானே, அப்படி இருக்கும். அப்புறம் பொதுவா நல்ல தசாப்தி நடக்கிறவங்க இந்த சனிப்பெயர்ச்சி ஒன்றும் பண்ணாது. நல்லா இருக்கும், அந்தஸ்து இருக்கும், கௌரவம் இருக்கும், செல்வாக்கு இருக்கும், எல்லாமே இருக்கும். அதே நேரத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கும். 12ஆம் இடத்துக்கு ராகுவும் சனியும் சேர்ந்து 6ஆம் இடத்தை பார்க்காங்க. 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காங்க. இந்த ராகு கேதுக்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தொந்தரவுல கொடுக்கும். சில பேருக்கு புதிய கடன்களை உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா 10, 11 கூடியவன் சனி. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம், 11ஆம் இடம் லாபஸ்தானம். இந்த ரெண்டுமே இல்லை, புதுசா ஒன்று ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னா தாராளமா ஆரம்பிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ புது கடன்கள் வாங்கி செய்யலாம். அகலக்கால் வைக்காம போய்க்கணும். இப்போ ஒரு ஃபைனான்ஸ் பண்ணவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, வெளியில் ஒரு 20 லட்ச ரூபா இருக்கு அப்படின்னா வசூல் ஆகிறது இது வரைக்கும் மாசமானா ஒரு 10 லட்ச ரூபா வசூல் ஆகுதுன்னா ஒரு 2, 3 கம்மியாகும். அந்த மாதிரி நடக்கலாம். அப்புறம் வியாபாரங்கள் வேற ஏதாவது அரிசி, பருப்பு, சர்க்கரை, இது சார்ந்து மளிகை சார்ந்த பொருள் வியாபாரம் பண்ணவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். கடன் கொடுத்து வாங்குவாங்க, வேற ஒன்றும் இல்லை. கடன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து வசூல் பண்ண வேண்டியிருக்கும். அதில் சில சங்கடங்கள் வரத்தான் செய்யும். ஆனால் பெரிய தொந்தரவு ஒன்றும் இருக்காது, நல்லா தான் இருக்கு. அப்புறம் ஸ்கூல்கள் செய்கிறவங்க அவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக செய்யணும். அப்புறம் வாகனத்தில் போறவங்க வித்த காட்டக்கூடாது. வாகனத்தில் வித்த காட்டக்கூடாது. இரவு நேர பயணத்தை தவிர்க்கணும். உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யணும். உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறதுல உடல் உழைப்பு இந்த காலத்துல தான் போயிடுச்சு. உடல் உழைப்பு இல்லாத தொழில் தான் எல்லாமே செய்யறாங்க. உடல் உழைப்பு இல்லாததுனால உடற்பயிற்சி செய்யும் போது அவங்களுக்கு இந்த சனி பகவானுடைய கடுமைகள் கொஞ்சம் கம்மியாயிரும். ஒரு 20% தொந்தரவு இருக்கும், மற்றபடி 80% தொந்தரவு இருக்காது. உழைப்பாளர்கள் கண்டா சனிவானம் ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் அதிகாலை எழுந்திருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் சனி ஒன்றும் பண்ண மாட்டார். காலையில் 4 மணி 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்க கடமையை தம் கடமையை சரியா செய்யறவங்கள சனி ஒன்றும் பண்றது எப்பவுமே. ஏன்னா அவருக்கு இந்த கடுமையான உழைப்பாளியே நேரத்துல இருந்து சுறுசுறுப்பாயங்களை பிடிக்கும். அவர் சுறுசுறுப்பானவர் தான். ஏன் லேட்டா வேலை செய்யறாருன்னா ரொம்ப லாங்கா இருக்கிறதுனால, பூமிங்கிற நம்ம வாழக்கூடிய கோளுக்கு அவர் ரொம்ப தூரமா இருக்கிறதுனால அவருடைய இயக்கம் கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஆனா அவரு வேகமா தான் இயங்கிட்டு இருக்கிறார்.
ஏன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் போகிறான். அது காரணம் வந்து தூரமாக இருக்கிறதுனால. மற்ற மாத கிரகங்கள் அப்பப்போ நல்லா உதவி போகணும். உதாரணம் புதன், சுக்கிரன், சூரியன், ராகு, கேதுவங்களாம் உதவி பண்றாங்க. 6ல ராகு இருக்க நிறைய பேருக்கு வந்து கோச்சார பிரகாரம் நல்ல ஹெல்ப் பண்ணுவார். அதே மாதிரி 6ல கேதுக்கும் நிறைய ஹெல்ப் பண்ணுவார். அப்போ மேசத்துக்கு 6ல கேது இருக்கிறார், நிறைய உதவி பண்ணுவார் அவர். வேற்று மத இன மொழி பேசுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். உதாரணம், அந்நிய தேச பிரயாணம், வெளிநாட்டு பயணம், இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அது எதுவும் ஏமாந்துடாம இருக்கணும். அப்போ தசாபுத்தி ரொம்ப நல்லா இருக்கவங்களுக்கு வந்து அது ஒன்றும் பண்ணாது. 2வது வரக்கூடிய சனியும் ராகும் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. யாரெல்லாம் பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி ரெடியா இருக்காங்களோ அவங்களாம் தாராளமான பயணம் கிடைக்கும், நல்ல வெற்றியும் கிடைக்கும், தொழில் நல்லா பெருகும், வருமானம் வரும், நல்ல பிரச்சனை இல்லை. திருமணத்துக்கு காத்துட்டவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு 6 மாதம், அதாவது மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த காலங்களில் வந்து திருமணங்கள் நிறைய பேர் கைகூடி வரும், நிச்சயமாக ஆயிடும். இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். குழந்தை பேர் இல்லாலும் குழந்தை பேர் எதிர்பார்க்கலாம். சில பேருக்கு வைத்திய முறையில் குழந்தை போகும். இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜெனரேஷன்ல நிறைய பேர் வந்து வைத்தியம் பண்ணி தான் குழந்தையை பெற்றுக்கிறாங்க. அந்த மாதிரி அப்படிலாம் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்குது. 75% நல்லா தான் இருக்குது, 25% பாதிப்புல இருக்குது. பரிகாரம் என்னென்ன தெய்வத்தை வழிபடுறது அப்படின்னு நிறைய பேர் குழப்பம் இருக்கும். இஷ்ட தெய்வமா ஏதாவது கும்பிட்டு இருப்பாங்க. நான் காலம் முழுவதும் கோயிலுக்கு போறேன், எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, நானும் எல்லா கோயிலையும் தரிசனம் பண்றேன், நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கான தசாபுத்தி ஒண்ணு. தெய்வத்திட்ட போய் கேட்கிற முறை, எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்கிற முறை, இதுல சில குறைபாடுகள். இப்போ மேசராசி அப்படின்னா பொதுவா முருகப்பெருமான், வள்ளி தெய்வானி முருகப்பெருமான் உங்களை வழிபட்டால் போதும். சிலருக்கு வந்து அகோர வீரபத்ரம், இப்படி சில தெய்வங்கள். சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க யானை மேல இருக்கக்கூடிய எந்த தெய்வம்னாலும் ஓகே. இந்திரன், ஐயனார், இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் ஓகே, அதெல்லாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. அப்போ முருகப்பெருமான் வழிபாடும் சனி பகவான் பைரவர் வழிபாடு, சனி பகவானை பைரவரை ஒரே நாள்ல போய் வழிபடுறது. சனிக்கிழமை போய் சனி பகவானை வணங்கிட்டு அதுக்கு அடுத்து பைரவருக்கு வந்து 2 தீபம் போட்டு நல்லா உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். இந்த மாதிரி கஷ்டம் இருக்குது அப்படிங்கிற பிரார்த்தனை பண்ணணும். கஷ்டம் இருக்குன்னு சொல்லாம எனக்கு நல்லது செஞ்சு கொடுங்க அப்படின்னு பிரார்த்தனை பண்ணா போதும். எந்த ஒரு மனிதனும் கோயிலுக்குள்ள போகும்போதே அவனுக்கு வந்து ஆசீர்வாதம் கொடுத்துருவாங்க தெய்வம், தத்தாஸ்தூர்னு சொல்லிடுவாங்க. ஆனா இவன் தான் போய் உள்ள உட்காந்துக்கிட்டு தேவையில்லாத குழப்பங்களும் இல்லாம கரெக்டா நேர்மையா எனக்கு நடக்கணும் அப்படின்னு கேட்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் வந்து தர்ம பிரகாரம் தான் கண்டிப்பா நடக்கும். 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நடக்கும். அதுல வந்து குழப்பத்தோட வழிபடுறது நமக்கு நடக்காதா அப்படிங்கிற இந்த குழப்பத்தோடு வழிபட்டா அந்த காரியம் நடக்கிறது சிரமம். ஆக வழிபாட்டு முறையை கரெக்டா பண்ணணும். அதே மாதிரி சாஸ்தா வழிபாடு, ஐயனார் வழிபாடும் இந்த சனிக்கு வந்து நல்ல பரிகாரம் கொடுக்கும். அப்புறம் இது இந்திரன் வழிபாடு. ஏன்னா விருச்சிகத்துல இருந்து, கடகத்துல இருந்து, மீனத்துல இருந்து இந்த 3 ராசி நீர் சம்பந்தப்பட்ட ராசி. ஆக இது வந்து இந்திரனுக்கு வந்து சிறப்பான வழிபாட்டு முறை இருக்கு. இந்திரனை தனியா கும்பிட்டுக்க வேண்டியதுதான். இந்திரனுக்கு தனி கோயில் கிடையாது. நிறைய பேர் சாஸ்தா கூட இந்திரன் சொல்லுவாங்க, தியான நாள் இருக்கிறதுனால. ஆனா அவர் வேற இவர் வேற. ஆக அப்படி வழிபாடு வச்சுக்கலாம். முனீஸ்வரன் வழிபாடு தாராளமா செய்யலாம். அவங்க குலதெய்வத்தை மறக்காம போய் மாதம் வணங்கிட்டு சிறப்பு. முருகப்பெருமானுக்கு சஷ்டி, கிருத்திகை, விசாகம் இந்த காலங்களில் வந்து நேரடியாக கோயிலுக்கு போய் நேரத்திலே போயிடணும். காலையில் நேரத்திலே கோயிலுக்கு போய் 5 தீபம்
இல்லாட்டி 3 தீபம் போட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணி செவ்வரளி பூவோ சிவப்பு என்ற மலர்களோ சாத்தி வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்ச அளவுக்கு இப்படி செய்யலாம். முடியாதவங்க ஒரு தீபம் போட்டு நார்மலா வணங்கிட்டு தன்னுடைய குறைகளை சொல்லாமல் நிறைவு வேணும்னு கேட்டு வரணும். குறைகளை சொல்லக்கூடாது, நிறைவு வேணும் அப்படிதான் தெய்வத்திட்ட கேட்கணும். இதுவும் நல்ல வழிபாட்டு போகும். ஐயனார், முனியப்பன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய், வீரபுத்திரன் இந்த மாதிரி தெய்வங்களுக்கு போய் தீபம் போடும்போது ஒரு தீபம் போட்டுட்டு அவங்களுக்கு தேவையானதை செஞ்சுட்டு வரலாம். சில ஐயனார் வீட்டில் கிடா வெட்டியில வழிபாடு பண்ணுவாங்க, அதுவும் செய்யலாம். அது அவங்க இஷ்டம் தான். அசைவ வழிபாடு கூட அவங்க இஷ்டம் தான். முனீஸ்வரனுக்கு அப்படிதான், கோழி வெட்டுறது இந்த மாதிரி எல்லாம் செய்யறது சிறப்பு தான். அது பார்த்து அவங்கவுங்க குல வழக்கு பிரகாரம் செஞ்சுக்கணும். இதுவும் நல்ல சிறப்பை தரும். மேற்கொண்டு விரத முறைகள், செவ்வாய் தோறும் விரதம் இருக்கிறது, அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருக்கிறது, வியாழக்கிழமையில விரதம் இருக்கிறது, இதெல்லாம் நல்ல பரிகாரங்கள் தான். விரதம் அப்படின்னாக்க காலையிலிருந்து ராத்திரி இருக்குல்ல, காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் விரதம். மத்தியானத்துக்கு மேல சாப்பிட்டுக்கலாம். வெளி உணவு கூடாது. விரத காலங்கள்ல வெளியில டீ சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இந்த பல பலகாரங்கள்லாம் சாப்பிடாம நிறுத்திக்கணும். வீட்டோட சாப்பாடு நிறுத்திக்கணும். அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப சிறப்பான பரிகார முறை இதெல்லாம். இது ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும்? ரிஷபராசிக்கு 9, 10 சனி பகவான் 11ஆம் இடமான மீனத்துக்கு வர்றார். மீனத்துக்கு 5 மாதங்கள் ராகுவோடு சஞ்சாரம் பண்றார். ரிஷபத்துக்கு ஒரு யோகமான காலம். கிட்டத்தட்ட 1.5 ஆண்டு காலங்கள் சிறப்பா இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய ஒரு வருஷம் கொஞ்சம் முன்ன பின்ன பலன்கள் இருக்கும். நட்சத்திர அடிப்படையிலிருந்து பூரட்டாதி, உத்தரட்டாதி, ரேவதி. பூரட்டாதி 11ஆம் இடத்தில் குருடைய ராசி. உத்தரட்டாதி 9, 10 சனியுடைய நட்சத்திரம். அதுக்கடுத்து புத பகவானுடைய நட்சத்திரத்துக்கு வரும்போது சில பேருக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது. அது அவங்க ஜாதகத்துல புதன் இருக்கிற நிலையை பொறுத்து. மற்றபடி ரிஷபத்துக்கு சிறப்பான அமைப்பு தான், சிறப்பாக இருக்குது. ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. இதனால் வரைக்கும் இருந்த குழப்பங்கள் இருக்காது. வாழ்க்கையில் தடுமாற்றம் இல்லாத முன்னேறுவாங்க. ஒரு தொழிலே இல்லைங்கிறவங்களுக்கு புதுசாக விசிட்டிங் கார்டு போட்டு தொழில் செய்கிற அளவுக்கு நல்ல கிரக அமைப்பு கொடுக்குறாங்க. அவங்க ஜாதகத்தில் உறுதியான கிரக திசைகள் நடந்துச்சு அப்படின்னா, உதாரணம் ஒரு 5 வருஷம் நல்லா தசாபுத்தி இருந்துச்சுன்னா இந்த 2.5 வருஷத்துலேயே தேவையான வருமானத்தை பெருக்குவாங்க. உதாரணம், ஒரு அரிசி வியாபாரம் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, இல்லை வேறு ஏதாவது கொடுக்கல் வாங்கல், வாகன தொழில், இதெல்லாம் செய்யறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக நினைச்சதெல்லாம் நிறைவேறும். ஆச்சரியமா இருக்கும். நமக்கு அப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் இருக்கும். தொழில கவலை இருக்கிறவங்க, கஷ்டம் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு நல்ல மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். இப்படி நல்லா இருக்குது. இரும்பு சார்ந்த தொழில் செய்யறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பா இருக்கும். அதே மாதிரி மடிக்கணினி, அப்புறம் இந்த பன்முக சேவை சில பேர் செய்வாங்க, அவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, இந்த மாதிரி உத்தியோகத்தில் இருக்கலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். எதிர்பார்த்த பதவி உயர்வு, வருமானம் அதிகமாகிறது. இந்த நேரத்தில் சம்பளம் தொகை அதிகமாக வாங்கிக்கிறது, இந்த மாதிரிலாம் நடக்கும். சில பேர் போராட்டம் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். சில கூட்டுறவு அமைப்புகள் இருக்கும். உதாரணம், மாற்றுத்திறனாளிகள், இவங்களுக்குலாம் கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்து தான் வரும். ஏன்னா சனி வரக்கூடிய ராகுல சேர்னால கொஞ்சம் கஷ்ட நஷ்டங்கள்லாம் கொடுக்க தான் செய்வார். ஆனாலும் கவலை இல்லாத சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சியும் இப்படிதான். ஜென்மத்தில் 2ஆம் இடத்துக்கு வர்றாரு.
அவ்வளோ சிறப்பாக வேலை செய்கிறார். அவருடைய வேலையை அவர் சிறப்பாக செய்கிறார். சனியுடைய வேலையை சனி சிறப்பாக செய்கிறார். ஏமாற்றம் இல்லாத ஒரு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு பெயர்ச்சி எல்லாம் ஏமாற்றம் இல்லாமல் ரொம்ப சிறப்பாக நல்ல நிலையில் இருக்கிறாரு. புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க, அந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விசிட்டிங் கார்டு போட்டு ஆரம்பிக்கிறவங்க, போர்டு எல்லாம் தொழில் செஞ்சுட்டோம், பெருசாக போர்டு வைக்கிறது, புதிய உணவகங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு சின்ன கடை வச்சுருக்குறாங்க, ஒரு பெட்டி கடை மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்க உணவகங்கள் பெருசாக வச்சுக்கலாம். அது மாதிரி செய்யலாம். தண்ணீர் சார்ந்த துறை எதை செஞ்சாலும் சரி, உதாரணம் வாட்டர் கேன் போடுவாங்க வீட்டுக்கு, அவங்களுக்குலாம் வந்து சிறப்பான காலகட்டம். அப்புறம் கை மாற்றி விடுறது, ஒரு பொருளை வந்து மாற்றி விட்டுட்டு கமிஷன் ஏஜென்ட்ஸ் அவங்களாம் சிறப்பாக இருக்கும். மருத்துவத்துறை ரொம்ப சிறப்பாக இருக்கும். என்ஜினியர்ஸ் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. டாக்டர்ஸு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. மருத்துவத்துறைனா பார்மசி அது சார்ந்த விஷயம் நல்லா சிறப்பாக இருக்கும். இதை சித்தா, ஆயுர்வேதா, பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி எல்லாருமே அடங்குவாங்க. ஆக இப்படி இருக்கும். சினிமா துறை, டாய்த்துறை இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். யூடியூபர்ஸ் இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம், செம்மையான காலகட்டம். 2.5 ஆண்டுகள் ரொம்ப அற்புதமான காலகட்டம். ஓரளவுக்கு நல்லா வசந்து வந்துடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஆரம்பிக்க கூட நல்லா வசந்து நல்லா நிலைக்கு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அற்புதமான காலகட்டம். அப்புறம் தொழில் செய்கிறவங்க வந்து எதோ எச்சரிக்கையாக இருக்குன்னா பேப்பர்ஸில் எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா ரிசர்வத்துக்கு 3 சந்திரன், இது வந்து 6, 8, 12 வரக்கூடிய காலங்கள் தெரியாது இல்லையா? எல்லாருமே ஜாதகத்தை பார்த்து தூக்கி சுத்த போறதில்ல. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த காலங்களில் பேப்பர்ஸ்ல கையெழுத்து போடும்போது ஜாக்கிரதையா போகணும். பேப்பர்ஸ் ஒன்று விட்டுறதோ, கையெழுத்து ஒன்று விட்டுறதோ இந்த மாதிரிலாம் இருக்கும். கொஞ்சம் ஏமாந்து கையெழுத்து போற மாதிரி சூழ்நிலை வரும். ஜாமீன் கொடுக்கக்கூடாது, யாரையும் ஜாமீன் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி எச்சரிக்கையாக நடந்துக்கணும். ஆக வாகன தொழில் சிறப்பு, ஓட்டல் தொழில் சிறப்பு, ஆசிரியர்களுக்கு சிறப்பு, மருத்துவர்களுக்கு சிறப்பு, எல்லாருமே சிறப்பு தான். பெண்கள் அழகு நிலையை வச்சு நடத்துறாங்கல்ல, அவங்கள ரொம்ப சிறப்பா. ஆடை ஆபரணம் வாங்கிக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர், இந்த வளைவுகள் வைக்கிறாங்க, நல்லா இருக்குது. அப்புறம் கைவண்டி போட்டு தொழில் செய்கிறாங்கல்ல பெண்கள், அவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம், ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு சின்ன வண்டி போட்டாவது அதே நல்லா வருமானம் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்த மாற்றி அமைப்பாங்க. இது வரைக்கும் இங்கே இருந்தோம் அப்படின்னு இந்த கால சொல்ல கொஞ்சம் மாற்றி அமைக்கலாம். அப்படி அமைச்சிக்கும் போது அவங்க தொழில் சிறப்பாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். புதிய வீடு கட்ட பிடிக்க இதெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். புது வீடு கட்டணும், வீட்டுக்கு லோன் எதிர்பார்த்த மாதிரி லோன் கிடைக்கும். எதிர்பார்த்த மாதிரி வீடு கட்டுறதுலாம் நிறைய பேருக்கு நல்ல அமைப்பு தான், நல்லா இருக்கு. இப்படி இருக்குது பெண்களுக்கு. ஆண்களுக்கு வந்து இந்த மாதிரி நல்ல தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாவே இருக்கு, ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபத்துக்கு நான் சொல்றது குறைஞ்சபட்சம் ஒரு 80% நல்லா இருக்கு, நல்லா வருவாங்க. இதில் வந்து ரிஷபத்துக்கான பரிகாரம், கொஞ்சம் தசாபுத்தி அந்தர்கள் சரியில்லாதவங்க வந்து மகாலட்சுமி வழிபாடு, சனிக்கிழமைகள்ல மகாலட்சுமியை வழிபடுறது, வீட்டிலேயே ஒரு 2 நெய் தீபம் போட்டு துளசி சாற்றி மகாலட்சுமி சார்ந்த ஸ்லோகங்கள் சொல்றதும், இல்லை ஓம் மகாலட்சுமியை போட்டுன்னு சொல்றதும் ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல பலனாக கொடுக்கும். சனிக்கிழமை சாயந்தர நேரத்தில் அதை செய்யணும். சாயந்தரம் 5லேருந்து 7க்குள்ள செய்யணும். சில பேர் கலசம் வச்செல்லாம் கும்பிட்ற பழக்கம் இருக்கும், அவங்க தொடர்ந்து சிறப்பாக செஞ்சுட்டு வரலாம். ஆனால் என்ன, ஏதாவது ஒரு இனிப்பு, உதாரணம் வந்து ஒரு கல்கண்டு இல்லை ஒரு சக்கரை பொங்கல் இந்த மாதிரி வச்சு வழிபோகணும். அது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்குது. கொஞ்சம் நெய் கலந்து செஞ்சது ரொம்ப நல்லது. குலதெய்வத்தையும் விடாமல் மறந்துடாமல் மாதம் போய் வணங்கிக்கணும். அதே மாதிரி ஆண் தெய்வம் அப்படின்னா பெருமாள் வழிபாடு. பெருமாள் சக்கரத்தால்,
கொஞ்சம் எதிர்ப்புகள், பகை, நோய் இந்த மாதிரி இருக்கவங்க சக்கரத்தாழ்வார் வழிபடுற சிறப்பு. திருமோகூர், மதுரை பக்கமாக இருக்கக்கூடிய திருமோகூர் போய் சக்கரத்தாழ்வார சனிக்கிழமையில வழிபாடு. இல்லாட்டி ஸ்ரீரங்கம் போகலாம். ஆனால் ஸ்ரீரங்கத்தை விட திருமோகூர் ரொம்ப சிறப்பு. அங்கே போய் சனிக்கிழமையில 6 தீபம் போட்டு, துளசி மாலை போட்டு, கல்கண்டு வாங்கி கொடுத்து, அர்ச்சனை பண்ணிட்டு ஒரு 20 நிமிஷம் உட்காந்து சக்கரத்தாழ்வாரை போட்டி அப்படி சொல்லிட்டு வர்றவங்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பா சக்கரத்தாழ்வார். எதிர்ப்பு எதாக இருந்தால் போயிடும், நோய் எதாக இருந்தால் போயிடும். அதாவது கம்மியாகும். சில பேருக்கு நிரந்தர நோய் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாது இருக்கும். பெருமாள் வழிபாடும் சக்கரத்தாழ் வழிபாடும் ஆண்களுக்கு சிறப்பு, பெண்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு சிறப்பு. ஏன்னா பெண்கள் வீட்டு கவனிப்பெல்லாம் அவங்கள்ட்ட தான் இருக்கும். கணவனுக்கு பார்க்கணும், குழந்தைகளுக்கு பார்க்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறவங்க அவங்க தான். அதனால மகாலட்சுமி வழிபாடு பெண்களுக்கு சிறப்பான வழிபாடு, நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி கொடுக்கும். மிதுன ராசிக்கு எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்கு 8, 9 சனி 10ஆம் இடமான கர்மஸ்தானம், தொழில்ஸ்தானத்துக்கு வர்றார். ஏற்கனவே அங்கே ராகுபவன் இருக்கார், சனி பகவானோட கூட்டு சேர்றார். மிதுனம் பொறுத்த வரைக்கும் ஆண் பெண் கலந்த ராசி. சில ஆண்கள் பெண்களாட்டவும், சில பெண்கள் ஆண்களாட்டவும் நடந்துக்குவாங்க. நான் சொல்றது என்னன்னா, நடைமுறையில, பேச்சு பாவனையில, இயக்கத்துல, செயல்ல இப்படி இருக்கும். ஆனா சிறப்பான ராசி தான் மிதுன ராசி. அதில் மிருகசீர்ஷம், திருவாதிரை, புனர்பூசம் அந்த 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ நட்சத்திர அதிதேவருக்கு தகுந்த மாதிரி சனி பயிற்சி இப்படி வேலை செய்யன்னு பார்த்தோம்னா, 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி நிறைய பேருக்கு உத்தியோக மாற்றத்தை கொடுப்பார். உதாரணம், ஹோட்டல் தொழில், அதே மாதிரி ஜலம் சார்ந்த தொழில், நீர் சார்ந்த தொழில், பால், தயிர், மோர் இந்த மாதிரி விற்கிறவங்களுக்கும் சரி, விவசாயம் சார்ந்து நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க சரி, அதாவது தண்ணி கொண்டு போய் பிடிச்சு கொண்டு போய் ஒன்று பங்கு கொடுக்கறது, இந்த மாதிரி வண்டி வாகனங்களில் தண்ணீர் கொண்டு போய் மாற்றி கொடுக்கறது, இவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம் தான். அதே மாதிரி விவசாயம் பண்ணுற இடத்துல இது நாள் வரைக்கும் தண்ணி இல்லை அப்படின்ற போர் போட்டால் நல்ல தண்ணி கிடைக்கும். புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு நல்ல தண்ணி கிடைக்கிறதுக்கு உண்டான காலகட்டம் இது. அப்புறம் உத்தியோகத்துறை, எந்த உத்தியோகமாக இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக போயிடும். வேலை செய்கிறவங்க சொல்கிறோம், ஒரு பக்கம் உத்தியோகம் பார்த்துட்டு சம்பளம் வாங்குறதுக்கெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி தொழில் முனைவு வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு 9ஆம் இடத்துல சனி 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. நிறைய பேருக்கு இரும்பு சார்ந்த தொழில் செய்கிற அத்தனை பேருக்குமே சிறப்பாக இருக்கும். அதில் புதிய வரவுகள், இப்போ ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுருக்காங்க, ஒரு பொருள் வாங்கி விற்றுட்ருக்காங்க, ஏதாவது பைக்குக்கு, காருக்கு வைக்கிறாங்க. அதில் புதிய லேபிள் அதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்லா ஓடும், அது நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். லாபத்தின் நோக்கு சரியாக இருக்கும். அதே நேரத்தில் சனி வக்கரமாகக்கூடிய காலங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ ராகு கேது தனித்தனியாக வந்துட்டான். ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அது பிரச்சனை இல்லை, நல்லா இருக்கும். அதே மாதிரி நடைப்பயணமாக எங்கேயாவது போகிறதுக்கு, உதாரணம் ஒரு கோவிலுக்கு போகிறாங்க நடைப்பயணமாக, இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு கேட்டாக்க எச்சரிக்கையாக போகணும். அப்படி போகிறவங்க என்ன பண்ணணும்னா, பரிகாரமாக நான் இன்னைக்கு சொன்ன மாதிரி செருப்பு இருக்குல்ல, அதை வாங்கி ஒரு 3 அல்லது 5 பேருக்கு தானம் கொடுத்துட்டு போனாங்கன்னா அந்த பரிகாரம் நல்லா செல்லுபடியாகும். சில பேர் போவாங்க, ரொம்ப லாங்காக இங்கேருந்து பழனி போகிறேன், திருச்செந்தூர் போகிறேன், நடந்தெல்லாம் போவாங்க. அவங்களுக்குலாம் சிறப்பான காலகட்டம். ஏதாவது அவங்க நினைச்சாலும் நடக்கும். மலை ஏறி இறங்கிறது, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மலை அடிக்கடி ஏறி இறங்குறதுக்கு
சனி பகவான் ஒன்றும் பண்ண மாட்டார். சாமியே கும்பலினாலும் பரவாயில்ல, தெய்வ நம்பிக்கையே இல்லைன்னா கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மலைக்கு ஏறி இறங்கணும். ஏன்னா கேது 3ஆம் இடமான சிம்மத்துக்கு வர, சிம்மம் மலை பிரதேசம். 10ஆம் இடம் வந்து மீனம், அடிக்கடி கடல் பிரயாணம். உதாரணம் வந்து திருச்செந்தூர் போகிறது, ராமேஸ்வரம் போகிறது, வேதாரண்யம் போகிறது, இங்கெல்லாம் போய் கடற்குளியல் பண்ணுறது. உள்ள கொஞ்சம் தூரம் போய் ஒரு 20 நிமிஷம் 22 நிமிஷம் கடற்குளியல் பண்ணுறதுலாம் வந்து சிறப்பான வழிபாட்டு முறை. அவங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும். இப்படி போயிட்டு வந்துட்டா தொழில் குறைபாடு எதுவும் வராது, நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். இப்படி இருக்கும். அப்புறம் இந்த சின்ன தொழில் செய்கிறாங்கல்ல, உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்க ரோடோரம் வந்து சின்ன சின்ன கடைகள் போட்டுருப்பாங்க. உணவு சார்ந்து இல்லை பொருள் விற்கிறது, இந்த பிளாஸ்டிக் பொருள் விற்கிறது, சின்ன சின்ன ஈயப்பொருள் விற்கிறது, இவங்களுக்குலாம் வந்து சிறப்பான காலகட்டம் அது. நல்லா இருக்கும். ரோடு ஓரமாக வியாபாரம் உள்ள அத்தனை பேருக்கு நல்லா இருக்கும். ஏன்னா ராகுனா ரோடு கூட வந்து சனி இருக்கார். இந்த சனி ராகு பயிற்சி ஆகும்போது, ராகு பயிற்சியாக வரும்போது ரோடோடு இருக்கிறவங்களாம் நல்லா வருமானம் கிடைக்கும். அதில் இளநீர் வியாபாரிகளுக்கு சிறப்பாக இருக்கும். இளநீர் வியாபாரம், நுங்கு வியாபாரம், இவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்புறம் டீ கடை போட்டுருவோம், நல்லாயிருக்கும். அற்புதமான காலகட்டம் அது. மாணவர்களுக்கு வந்து கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கணும். கேளிக்கைகளில் ஈடுபடக்கூடாது, சரியாக படிக்கணும். உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும், நல்ல மார்க் கிடைக்கும், நல்லா படிப்பாங்க. அதில் பெண்கள் ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க, நல்ல மார்க் எடுப்பாங்க பெண்கள்லாம். அது உயர்கல்வியில் படிக்கிற பெண்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக வருவாங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அவங்களுக்கு உண்டான காலகட்டம் இது. அது மிதுனராசியில் பிறந்த பெண்களுக்கும் கன்னியாராசியில் பிறந்த பெண்களுக்கும் நல்ல காலகட்டம் அந்த காலகட்டம், இந்த சனி பெயர்ச்சி அப்படி இருக்குது. அப்புறம் தனியார் தொழில் செய்கிறவங்க பார்ட்னர்ஷிப் சேர்ந்து செய்யறதுக்கு உண்டான காலகட்டம். பார்ட்னர்ஷிப் செஞ்சுட்டு இருக்கிறவங்க தனியாக போய் செய்யறதுக்கு உண்டான காலகட்டம். இது நாள் வரைக்கும் அன்கோ போட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து தனித்தனியாக செய்யக்கூடிய காலகட்டம் அது. நல்லா இருக்குது. வாகனத்தில் செய்கிறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணம் லாரி வச்சு ஒரு ஸ்டேட்டு போகுது, அவங்களுக்குலாம் பார்த்தா ஒன்று 2 விஷயம் 3 நாள் வாங்கக்கூடிய காலகட்டம். பஸ்ஸு செய்கிறவங்க, ட்ராவல்ஸ் ஏஜென்சி செய்கிறவங்க, இவங்களுக்குலாம் வந்து அற்புதமான காலகட்டம், நல்ல வருமானம் பெருகும். ஆனால் மழைக்காலங்களில் எச்சரிக்கையாக போகும், மழை நல்லாவே பெய்யும். அந்த காலகட்டங்களில் வந்து வாகனத்தை செலுத்தும் போது ஜாக்கிரதையை செலுத்தும். டிரைவர்களுக்கெல்லாம் நல்லா சிறப்பான காலகட்டம். அந்த உதவி வியாபாரம், அப்போது ஒரு பொருள் வந்து உதவி வியாபாரம் பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பூ வியாபாரம், வாசனை திரவியங்கள் வியாபாரம், உதாரணம் பூஜா ஸ்டோரு, இவங்களுக்குலாம் வந்து சிறப்பான காலகட்டம் நல்லாவே இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு வந்து இந்த வரி கொஞ்சம் சுமை இருக்கும். இப்போ வந்து சிம்பிளாக ஒரு கடை வச்சுருப்பாங்க பூஜா போட்டு, அதில் வந்து இந்த பன்னீர் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பிராண்டடாக விற்கும்போது ஜிஎஸ்டி சார்ந்த தொந்தரவுலாம் கொடுக்கும். ஆனாலும் நல்ல சிறப்பான வருஷம்தான், சிறப்பான சனி பயிற்சி தான், எல்லாருக்குமே நல்லா தான் இருக்கும். பெண்கள் பணம் சேர்க்கறதுல குறிக்கோளாக இருப்பாங்க. ஆண்கள் கொஞ்சம் இதாக இருப்பாங்க, யாரையும் ஏமாத்தாமல் இருக்கணும். ஆண்கள் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாமே சிக்கலில் கொண்டாந்து விட்டுரும். அந்த மாதிரி பார்த்துக்கு எச்சரிக்கையாக இருக்கும். பரிகாரம் அப்படின்னாக்க பெண்முகம் பார்த்த தட்சிணாமூர்த்தி, நவகர்க்கூடிய குரு, இவங்க 2 பேரையும் வந்து வியாழக்கிழமை தோறும் தவறாம வணங்கணும், தவறாம அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் செய்யணும். 3 நெய்தீபம் போட்டு அர்ச்சனை பண்றது ரொம்ப சிறப்பு, நல்ல பரிகாரம். இந்த ஒரு பரிகாரமே சிறப்பாக இருக்கும். அப்புறம் திருச்செந்தூர் போகிறது நல்ல பரிகாரம். தென்திட்டை கொடி, ஸ்ரீ குரு பகவான் ராஜகுருன்னு சொல்லுவார். தென்திட்டை கொடி, கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய தென்திட்டை கொடியில் போய் சிறப்பான அபிஷேக ஆராயல் பண்ணிட்டு வரவங்களுக்கு
சீக்கிரம் குழந்தைகளாக குழந்தை பிறக்கும். கல்யாணம். அடுத்து கடகராசி. 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் காலை, சனிக்கிழமை காலை 9:44க்கு சனி பெயர்ச்சியானது கும்பத்திலிருந்து மேலது போகிறது. கடகத்துக்கு எப்படி இருக்கும்னு பார்ப்போம். கடகத்துக்கு இது நாள் வரைக்கும் இருந்த சனி அஷ்டமாதிபதியாக இருந்தார். 8ஆம் வட்டார். அவர் அஷ்டமாதிபதி அவரும் அந்த ராசிக்கு 7-8 கடகம் எப்போதுமே கொஞ்சம் காரியத்தை நறுக்குன்னு முடிச்சுக்கணும், சீக்கிரம் நடந்துடணும்னு எதிர்பார்க்குற ராசி. சனி 9ஆம் இடத்துக்கு வர்றது நிறைய விதங்களில் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் தான். அது ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் சில ஏமாற்றங்களை கொடுக்க தான் செய்யும். ஒரு 4 மாதத்துக்கு அதுக்கப்புறம் நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. வியாபாரிகள் அத்தனை பேருக்குமே இது ஒரு புது மாற்றத்தை கொடுக்கும். இதனால் வரைக்கும் என்னடா பண்ணுவோம், எதுடா பண்ணுவோம், இவ்வளோ கடன் இருக்குது, அவ்வளோ கடன் இருக்குது, அவன் தான் கேட்பான், இவன் தான் கேட்பான், இந்த மாதிரி பயம் இருந்தவங்களாம் அதை கொஞ்சம் ரிலீவ் ஆயிடுவாங்க, கொஞ்சம் நிம்மதி பெருமை சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சுமைகள்லாம் குறையும். புது கடன் கிடைக்கும். ஒரு கடனை வாங்கி ஒரு பக்கம் கொடுக்கறது, வீடு கட்டி பாதிலே நிற்கிறது, ஒரு தொழில் ஆரம்பித்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கடப்பட்டு இருக்கிறது, கையை பண்ணிட்டு இருக்கிறது, குழந்தைங்களுக்கு கல்வித்தொகையை சரியாக செலுத்த முடியாமல் இருக்கிறவங்களுக்கு பையன் படிப்பானா பொண்ணு படிக்குமா அப்படிங்கிற குழப்பத்தில் ஒரு மாற்றம். வெளியில் தேவையில்லாத வாய்ச்சவடா இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். வம்பு வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். கோர்ட்டு கேஸு போலீஸு இந்த மாதிரி சில பிரச்சனை இருந்தவங்களாம் நல்லாயிருக்கும். தொழில் நிரந்தர தொழில் செய்கிறவங்களுக்கு இதனால் இருக்க இந்த கடன் சுமை குறையும். பார்ட்னர்ஷிப்பாக தொழில் செஞ்சவங்களுக்கு பூரா பிரச்சனையாக இருந்தது இந்த 2.5 வருஷம். அது கொஞ்சம் லீவ் ஆயிடும். பார்ட்னர் வேண்டாம், அவனே போயிடுவான், எனக்கு வேணாம், நான் விலகிக்கிறேன், நீ பார்த்துக்க. அதில் பணம் கொடுக்கறத சிக்கல் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிரித்து கொடுக்குறது அதில் கொஞ்சம் நாள் சிக்கல் இருக்கும். அப்புறம் அது பேசி தீர்த்து சரி பண்ணிக்குவாங்க. தெய்வ வழிபாடு அதில் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா வரைக்கும் கோயிலுக்கே போயிருப்பாங்க நிறைய பேர். அஷ்டமச்சரில் கோயிலுக்கு போக விடாமல் தடுமாறிட்டு இருந்தவங்களாம் புதுசாக தெய்வ வழிபாட்டை மேற்கொண்டு எல்லாம் வந்துடுவாங்க. நகை கடன் இருந்தவங்க பூரா கொஞ்சம் கொஞ்சமாக அது ரிலீவ் ஆகிடும். நகையை வச்சுட்டு அடமானம் வச்சுட்டு வாங்கியிருப்பாங்க பணம், அது வட்டி கட்ட முடியாமல் இருந்தவங்களாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும். அப்புறம் தொழில் புதுசாக என்ன செய்கிறது அப்படின்னு சிந்திச்சுட்டு இருக்கிற புது தொழில் அமையும். அதில் மாற்றம் கிடையாது. ஏன்னா செவ்வாய் 10ஆம் இடத்ததிபதி, கடகத்துக்கு 10ஆம் இடத்ததிபதி செவ்வாய் லக்னத்திலையும் பலர்களையும் இருக்கார். வெளியூர் வெளிநாட்டு பிரயாணம் அப்படி போய் சம்பாதிக்கிறவங்களுக்கு நல்ல காலகட்டம். பாஸ்போர்ட் இல்லாமல் பாஸ்போர்ட் கிடச்சிடும், வெளிநாட்டு போவாங்க, நல்ல வருமானம் பார்ப்பாங்க. புது ஜீவிதம், இந்த வாழ்க்கையில் ஒரு மாற்றம், புது ஜீவிதம்லாம் கிடைக்கும். கல்யாணம் ஆகாமல் இருந்தவங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகும். இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி நிறைய கல்யாணம் ஆகும். சுப செலவுகள் நிறைய பண்ணுவாங்க வீட்டுக்கு. வண்டி வாகன மாற்றங்கள், தொழிலில் ஏற்றங்கள் இதெல்லாம் கிடைக்கும். இது ஒரு 50% பேருக்கு தான். 50% கொஞ்சம் சிரமத்தில் தான் இருப்பாங்க. ஏன்னா ராகுக்கு எது பயிற்சியாகி மறுபடியும் 8ஆம் இடத்துக்கு வந்துடுறார் ராகு. கேது 2ஆம் இடத்துக்கு போயிடுறாங்க. இந்த 2 போகிற கேது 8ஆம் இடத்துக்கு வருகிறாரு. மறுபடியும் கடன் வாங்கி அதில் சிக்கல்லாம் ஏற்படுத்தும், நிறைய பேருக்கு ஏற்படுத்தும். அவங்களாம் எச்சரிக்கையாக இருந்தால் போதும். இது தேவையா, இதை வாங்கினா நம்ம தப்பிச்சுக்குவோமா அப்படிங்கிறது தெரியணும். எந்த மாதிரி ஆட்கள்கிட்ட கடன் வாங்குறது அப்படிங்கிறது தெரியணும்.
வழக்கமாக கொடுக்குறவங்க கூட என்ன பண்ணுவான்னா கொஞ்சம் இக்கு வச்சிருவோம், பேப்பர்ஸ்லாம் கொஞ்சம் சிக்காக பண்ணி விட்டுருவோம். ஏன்னா இப்போ 3ல் கேது இருக்கார். இவர் பயிற்சி ஆகும்போது இந்த பேப்பரில் ஏதாவது தொந்தரவு பண்ணி விட்டு போயிடுவார். இப்போது வெத்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு பணம் வாங்கியிருப்பாங்க, அவன்லாம் வந்து வம்புக்கு நிற்பான். இந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வரும்போது, 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு இதெல்லாம் பண்ணுவோம். இன்னொன்று பொருள் தொலைக்கிறது, வாகனம் தொலைக்கிறது, கடன் வாங்கி போட்டுட்டு போன செயினை தொலைக்கிறது, புரியுதுங்களா? அந்த மாதிரி சில தொந்தரவுலாம் கொடுக்கும். அடுத்தவங்க வண்டியை வாங்கிட்டு வெளியூர் போகிறது, இல்லை எங்கேயாவது கடைகளுக்கு போகிறது, இதெல்லாம் தொந்தரவு. வண்டியில் வச்ச பொருளை மறக்காது. உதாரணம், பேங்க்லேருந்து ஒரு 10 ரூபா 20 ரூபா எடுத்து வருவான், அதை வண்டியில் வச்சுட்டு போவான். வண்டியை நிறுத்திட்டு உள்ளே போயிட்டு வெளில வரும்போது பணம் இருக்காது. ஆக இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். பெண்கள் கூடுமான வரைக்கும் எச்சரிக்கையாக இருக்கும். ஆண் பெண் ஸ்நேகத்தில் ஏமாந்துடக்கூடாது. இங்கே என்ன பிரச்சனைன்னா, கடகம் அப்படின்னா பெண் ராசி, பராசக்தி ராசின்னு சொல்லுவோம். உங்கள் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். ஆயில்யம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். மற்றபடி புனர்பூசம் பூசம் பரவாயில்ல. ஆயுதத்தில் பிறந்த ஆண்களும் பெண்களும், குறிப்பாக பெண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பழக்க வழக்கத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். மாற்று பாலினத்தரோட எச்சரிக்கையாக இருந்து பழகணும். அவங்கள நம்பி புதுசாக கடன் கொடுக்கறதோ, அவங்கள நம்பி ஏதாவது ஜாமீன் போடுறதோ, இதெல்லாம் கூடவே கூடாது. அதெல்லாம் சொல்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை, அவ்வளோ சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும். இந்த மாதிரி இருக்குது. மற்றபடி புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க, புதுசாக வேறு ஏதாவது செய்கிறவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்க, அதாவது பூரான் தேட்ரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க நல்லா இருக்குது. நெருப்பு சார்ந்த தொழில் செய்கிறவங்க, இப்போ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் வச்சுருக்கவங்க, அது நெருப்பு தான். அது சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மொபைல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா இருக்குது. டாக்டர்ஸ் அவங்களுக்கு நல்லா இருக்குது. என்ஜினியர்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்காது, டாக்டர்ஸ் நல்லா இருக்குது. சிசேரியன் பண்ணுறாங்களே அவங்களும் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அப்புறம் மளிகை பொருள் விற்கிறவங்களுக்குலாம் வந்து அன்னன்னைக்கு வாங்கி அன்னன்னைக்கு விற்கிற பொருள்லாம் ஓகே. மாதத்தவணையாக கொடுத்து வாங்குறது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். இந்த மாதம் இல்லைங்க அடுத்த மாதம் தரேன் அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். மாதம் மாதம் சில பேர் வாங்கிக்குவாங்களே, சம்பளம் ஓட்டுங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் மளிகை தொழில் செய்கிறவங்க. மற்றபடி சிறப்பான காலகட்டம் சிறப்பாக இருக்குது. 75% சிறப்பாக இருக்கும், 25% பாதிப்பு இருக்கும். அதில் 50% வந்து பெண்களுக்கு சரியில்லை, அவங்க எச்சரிக்கையாக தான் இருக்கும். குழந்தைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குழந்தைங்களால் சில சங்கடங்கள் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 5-10க்குரியவன் செவ்வாய். செவ்வாய் அதாவது சனி பெயர்ச்சி நடக்கும்போது செவ்வாயுடைய சஞ்சாரம் நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி சில சிக்கல்லாம் இருக்கும். குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டாங்க, படிக்கிறேன்பா படிக்க மாட்டான், என்னை இந்த ஸ்கூலாக சேர்த்தோம் பிடிவாதம் பண்ணி போவான், படிக்க மாட்டான். இந்த மாதிரி பெண் குழந்தைங்க, உதாரணம் 17-18 வயசு பெண் குழந்தைகள்லாம் வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். எங்கேயாவது வன்கொடுமையை போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும். அது சொல்கிறது நிறைய பக்கம் நடக்குது, வெளில தெரியறதில்லை, சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். வாகனங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். புதுசாக வண்டி வாங்கி தொலைச்சிருவாங்க. வீட்டில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். உதாரணம் ஒரு மீன் தொட்டி வச்சுருந்தால் கூட அதையும் நல்லா பத்திரமாக பராமரிச்சுக்கணும். அதில் வரக்கூடிய கிருமிகளால் தொற்றுகள் உண்டு. இவருக்கு தான் தொற்று ஜாஸ்தி. 2 கேது எக்லராக சுவாச கோளாறுகள், புதிய தொற்றுகள். புதிய தொற்று வருது, எல்லாத்தையும் பாதிக்குமோன்னா எல்லாத்தையும் பாதிக்காது, குறிப்பிட்ட சில ராசியை பாதிக்கும். அதில் வந்து இவங்களுக்கு முதலிடம் 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகுவும் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நிறைய தொந்தரவோட பண்ணுவாங்க. உயிருக்கு ஆபத்தான நிலையில் போய் கூட தப்பிச்சுக்குவாங்க சில பேர். சில பேருக்கு வந்து ஒன்றுமே இருக்காது, ஆனால் சிக்கலை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் பெரிய லெவலில் மருத்துவமனை கட்டி அதன் மூலம் வருமானம் பார்க்குற பெரிய டாக்டர்ஸ்க்கெலாம் வந்து வருமானமும் வரும், சிக்கலும் வரும். இப்படி இருக்குது. பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்பல்சரி முருகப்பெருமான் வழிபாடு.
திருச்செந்தூர் முருகன் ரொம்ப பெஸ்ட், ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு திருச்செந்தூர் முருகன். அப்புறம் திருப்பரங்குன்றம் முருகன். திருப்பரங்குன்றத்துக்கு போய் ஒரு 2 கிலோ இல்லை 3 கிலோ அரிசி வாங்கி வெள்ளம் வாங்கி கொடுத்து வர்ணம் மாலை சாட்டி அபிஷேக ஆணையம் பண்ணி பொங்கல் வச்சுட்டு வழிபட்டு வர்றது சிறப்பு. அது வியாழக்கிழமை காலங்களில் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. செவ்வாய்க்கிழமை வழக்கம் போல் அருகில் இருக்கக்கூடிய வழக்கம் போகலாம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வரலாம். திருச்செந்தூருக்கு போயிட்டு வந்தால் நல்ல திருப்பம் கொடுக்கும், நல்ல வாழ்க்கையில் நல்ல மாற்றம் கிடைக்கும், தொழில் நல்லா இருக்கும், வாக்கு பலம் கிடைக்கும். சொல்லக்கூடிய விஷயங்களில் கரெக்டாக இருந்தால் வாக்கு பலம் கிடைக்கும். திருச்செந்தூர் முருகனை வழங்கலாம். இந்த மாதிரி இருக்குது. குலதெய்வ வழிபாடை 2 மாதத்துக்கு ஒரு முறையாக போய் பண்ணிடணும். பௌர்ணமி வழிபாடு சிறப்பு தரவங்களுக்கு. இந்த காலகட்டம் சிம்மத்துக்கு எப்படி இருக்கும் பார்த்தா, பொதுவாகவே சிம்மத்துக்கு சனி பகவான் நல்லவர் அல்ல. 7ஆம் 8ஆம் வீட்டுக்கு அதிபதி, 6ஆம் 7ஆம் வீட்டுக்கு அதிபதி. இந்த அமைப்பில் சிம்ம லக்னம் சிம்ம ராசி 2 பேருக்குமே 6 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துக்கு போகிறார். அஷ்டமாதிபதி குரு 11ஆம் இடத்துக்கு வர்றாங்க. இப்போ சனி என்ன பண்ணுவார் அப்படின்னா, ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ராசி சிம்ம ராசி. சுக்கிரதசையோ குரு தசையோ புதன் தசையோ நடந்தால் ஓரளவுக்கு நல்லா, இல்லை மற்ற தசைகளை பண்ணாக்க நிறைய சிக்கலை ஏற்படுத்தும். பல பேருக்கு முன்னாடி நின்று கெத்தா நிற்பாங்க சிம்மராசிக்காரங்க. மேக்சிமம் கெத்தா இருப்பாங்க. இதில் ஆண் சிம்மம் பெண் சிம்மம்னு இருக்கு. ஆண் சிம்மம் பெண்களில் ஜாஸ்தியாக இருப்பாங்க. பெண் சிம்மம் பெண்களில் ஒரு 25-30% இருப்பாங்க. இது இந்த பெட்டை சிம்மம் ஜெயிச்சிடும். ஆண் சிம்மம் மட்டும் இது எச்சரிக்கையாக இருக்கும். வெளியில் கொடுக்கக்கூடிய வாக்குவாதங்கள், உத்தரவாதம் கொடுக்கறது, நானாசின்னு உத்தரவாதம் கொடுக்கறது, ஜாமீன் போடுறது, இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். புது கேஸு, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரி போய் மதிக்கும். இப்போ இராணுவத்துறையில் இருக்கிறாங்க, போலீஸ் துறையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு சில தொந்தரவுகள்லாம் வரும். உடல்நிலை கோளாறுகளோ இல்லை விபத்துகளோ, அங்கே இராணுவத்தில் துப்பாக்கி சூட்டினால் வர காயங்களோ இதெல்லாம் வரும். அதே நேரத்தில் பேங்க் பேலன்ஸ் உசரம், எப்படியும் அடுத்தவங்க காசு கொஞ்சம் போக உயரும். தொழில் ஜாக்கிரதையாக செய்யணும். புது தொழில் எதுவும் ஆரம்பிக்கிறது கொஞ்சம் பார்த்து செய்யணும். அஷ்டமாதிபதி 11ஆம் பேங்க் பேலன்ஸ் எப்படி உயரும், அடுத்தவங்க காசு கையில் இருக்கும். ஆனாலும் தொழில் புதுசாக ஆரம்பிக்கிறவங்க பார்த்து ஆரம்பிக்கணும். உதாரணம் உணவு தொழில், பேக்கரி தொழில். பேக்கரி தனியாக செய்கிறாங்களே பேக்கரி, அது கடை போடாமல் பன்னு, பிஸ்கட்டு, கேக்கு இதெல்லாம் தயார் பண்ணுவாங்க. அவங்களுக்குலாம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதே நேரத்தில் வேலையாட்கள்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கும். வேலையாட்கள் நம்பி ஒரு 20,000 கொடுங்க, 30,000 கூட வாங்கிட்டு ஓடிடுவோம். எச்சரிக்கையாக இருக்கும். வீட்டில் மனைவிகிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள் வச்சுக்கூடாது. அது என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்க, தெய்வ வழிபாட்டில் சில பிரச்சனைகளை கொடுத்துரும். வீட்டுக்கு வரக்கூடிய மகாலட்சுமியான தனம், பண வரவு கம்மியாயிடும். அப்போ அவங்களுக்கு என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் இடைஞ்சல்கள், சங்கடங்களாகும். எல்லாம் பார்த்துக்கணும். தெய்வ நம்பிக்கை இல்லாத சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். எனக்கு தெய்வ நம்பிக்கைலாம் கிடையாது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக பிரச்சனை கொடுக்கும். ஏன்னா அஷ்டமச்சனி, அஷ்டம ராகு. இப்போ ராகு என்ன ஆகிறார், 7ஆம் இடத்துக்கு வர்றார். கீழ் பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துக்கு போகிறார். ஜென்மத்திலேருந்து 12ஆம் இடத்துக்கு போயிடறார். இந்த அமைப்பு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அப்புறம் செவ்வாய் 9ஆம் இடத்து 11 12 தான் இருப்பார். இந்த காலகட்டங்களில் தெய்வ வழிபாட்டை அதிகம் பண்ணிக்கணும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறவங்க கம்பல்சரி குலதெய்வத்திட்ட போய் உத்தரவு கேட்டுட்டு, இல்லை பெரியவங்க யார்கிட்டையும் ஆலோசனை கேட்டு கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த தொழில் செய்யலாமா கேட்டு தான் செய்யணும்.
என்ன சொன்னாலும் நான் என் இஷ்டத்துக்கு தான் செய்வேன்னு செய்கிறவங்க ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில பேருக்கு ஆலோசனை கேட்டு அந்த தொழில் செய்கிறவங்களை பார்த்துக்கணும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, புரோக்கரேஜ் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் நல்லா காலகட்டம் அவங்க சிறப்பாக தான் இருக்குது. ஆனால் பேப்பர்ஸ் கையில் பார்ப்போம். அப்புறம் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுலாம் பார்த்துக்கும். கண், மூக்கு, பல், வாய், இதில் வந்து த்ரோட்டு ப்ராப்ளம் இருக்காது. அதிகமாக கண்ணுலையும் மூக்குலையும் காதுலையும் சில தொந்தரவு கொடுக்கும். அவங்க பார்த்துக்கணும். முதுகு தண்டு வடத்தில் பிரச்சனைலாம் பார்த்துக்கணும். ஸ்டெப்ஸு ஜாக்கிரதை ஏறியணும். படியில் ஏறி இறங்கிறது ஜாக்கிரதை. ஒரு பஸ் ஏறுறாங்க, ஜாக்கிரதை ஏறணும். அந்த ஒரு 50 வயது கடந்தவங்கலாம் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பஸ் ஏறுறதுல வார்த்தைகள் வந்து பார்த்து பேசணும். வார்த்தைகள் பார்த்து பேசணும், எச்சரிக்கையாக பேசணும். அதே மாதிரி கையெழுத்து யாருக்காக போட வேண்டாம். யாராக இருந்தாலும் சரி, நல்ல நிலைமையில் இருக்கவங்க சரி, இல்லாதவங்க சரி, யாரை கையெழுத்து போடக்கூடாது. அது கொஞ்சம் பிரச்சனை போடும். அப்புறம் புதுசாக தொழில் ஆரம்பித்த அத்தனை பேருக்கும், இது வரைக்கும் ஆரம்பிச்சிருக்க அத்தனை பேருக்கும் தொழில் நல்லா இருக்கும். பேங்க் பேலன்ஸ் சேரும், அது பிரச்சனை இல்லை. எல்லா தொழில் செய்கிறவங்களுக்கும் சரி. அப்புறம் எந்த காலத்தோடு உதிரி வியாபாரம் பண்ணுறாங்களே, உதிரி தொழில், நான் சொல்கிறது ஒரு உதிரிப்பு வாங்கி விற்கிறது, இந்த மாதிரி உதிரியாக வாங்கி விற்க எந்த பொருளாக இருந்தாலும் சரி வாங்கிக்கலாம் வந்து ரொம்ப சிறப்பான காலகட்டம், நல்லாயிருக்கும். பூ வியாபாரம் பண்ணுறவங்க, வாசனா திரவியங்கள் வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் சிறப்பு. மளிகை தொழில் செய்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக செய்யணும். வாகனங்கள் வாங்கி விற்கிறது பிடிக்கிறதுலாம் நல்லா இருக்குது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க நல்லா இருக்குது. புரோக்கரேஜ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. ஆனாலும் எதிர்பாராத்திட்ட எச்சரிக்கையாக இருக்கும். உதாரணமாக நான் பெண்ணான ஆண்கிட்ட எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த காலகட்டம் நல்லா இல்லை. அவமானங்கள் படக்கூடிய சூழல் உருவாகும். 8ஆம் இடம் சனி வந்து கிட்டத்தட்ட அவமானத்தை கொடுப்பார். சங்கடங்கள் இருக்கும். 4 பேருக்கு முன்னாடி ஏதோ ஒருத்தர் யாராவது சொல்லிடுவாங்க, அப்படி வரும். கோயிலில் போய் சாமியை கும்பிட்டு வரலாம், வீட்டில் எல்லாம் பண்ணலாம். கோயிலில் எந்த காலத்தோட்டு யாரையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. கோயிலில் வாக்குவாதம் பண்ணுறது, உதாரணத்துக்கு ஒரு பக்கம் டோக்கன் கொடுக்குறாங்க, சாப்பாடு ஃப்ரீ டோக்கன் கொடுக்குறாங்க. இவர் வந்து 4 டோக்கன் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒருத்தர் ஒன்று தாங்க, இல்லைங்க அவன் வெளியே நிற்கிறாங்க, ஒன்று தான், ஏன் கொடுத்தாங்க, இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி கோயிலில் வாக்குவாதம் பண்ணுறது தப்பு, தெய்வ குற்றமாக. தெய்வ நிந்தனை எந்த காலத்தில் ஒன்றும் கூடாது இந்த காலகட்டங்களில். ஏன்னா 9ஆம் வீடு படையங்களில் வந்து சனி இருக்கிறார். தெய்வநிந்தனை கூடாது, பார்த்துக்கணும். கருப்பு நிற பொருட்கள், தன்னை விட குட்டையாக இருக்கிறவங்க, மாறுகள் உள்ளவங்க, உதாரணம் மாற்றுத்திறனாளிகள், இவங்கெல்லாம் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்புறம் திருநங்கையற்ற ஜாக்கிரதையாக இருக்கும். அவங்கள்ட்ட வந்து கிண்டல் பேசுறது, கேலி பேசுறதுலாம் கூடாது. சாதாரண பேசிட்டு வந்துடுவாங்க. பேசிட்டு வந்து ஒரு வாரத்துலேயே பெரிய இழப்புகளை சந்திப்பாங்க. எச்சரிக்கையாக இருக்கும். முடிஞ்சால் அவங்களுக்கு உதவி பண்ணலாம். ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கலாம், சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். உதாரணம் கண்ணு தெரியாதவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அவங்களுக்கு தெய்வ நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, நீ தெய்வத்தை கும்பிடலாம். கண் தெரியாதவர்களுக்கு குருடுன்னு சொல்ல வேணாம், அதுக்கு அப்படி சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கறது, உடை வாங்கி கொடுக்கறது நல்ல பலனை கொடுக்கும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து புஸ்தகம், நோட்டு இதெல்லாம் வாங்கி கொடுக்க நல்ல பலனை கொடுக்கும். அப்புறம் திருச்செந்தூர் போகிறதும் பழனி போகிறதும் நல்லா சிறப்பு கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடு ஆகச்சிறந்த பரிகாரம். உதாரணம் நாமக்கல் நரசிம்மர், இல்லை சோளிங்கர். சோளிங்கர் போகலாம், நாமக்கல் போகலாம். இங்கே போய் தீபம் போட்டு பிரார்த்தனை பண்ணி அவங்களுக்கு உண்டான பயிர், துவரம் பருப்பு இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம், நல்ல பலனாக கொடுக்கும். இது வந்து பரிகாரம் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் வந்து நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம். கன்னிக்கு 5, 6 குடி சனி பகவான் 7ஆம் இடமான மீனத்துக்கு வர்றாரு. கும்பராசிலிருந்து பெயர்ச்சியை மீனத்துக்கு வர்றாரு. 7ஆம் இடம் அப்படின்னாக்க பொதுவாக கணவன் மனைவி, குடும்ப ஒற்றுமை, இது சார்ந்த விஷயங்கள்ல சில சங்கடங்களை கண்டிப்பாக கொடுப்பார். என்ன காரணம்னா
சனி ராகு சேர்க்கை கிட்டத்தட்ட 51 வருடங்கள் முன்னாடி பிறந்தவங்களுக்குலாம் அந்த சனி ராகுன்னு சேர்ந்துடும். 54 இந்த ஏஜ் இருக்கவங்க சனி ராகு சேர்ந்துடும். அங்கே தான் இருக்கும். அதே மாதிரி பேர் தான் இப்போ நடக்குது. சனியும் ராகுவும் சேர்க்கை. இது கிட்டத்தட்ட சில சங்கடங்களை கொடுக்கும். கொஞ்சம் அந்த 50-55 வயசை தாண்டினாலும் உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு வைக்கும். உடல் ஆரோக்கியம் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். கடன் அதிகமாக வாங்க சொல்லும். இல்லாட்டி புது கடன் ஏற்படும். ஏதோ ஒரு காரணத்தால் வீடு கட்டுறதுனாலையோ இல்லை ஒரு போர் போடுறதுனாலையோ இல்லை ஒரு தொழில் ஆரம்பிக்கிறனால கடன் ஏற்படும். அதை எச்சரிக்கையாக தான் வாங்கணும் கடன். இப்போது ஆண்கள் கடன் வாங்கினா ரொம்ப சிரமம். பெண்களுக்கு ஈஸியாக வாங்கிடுவாங்க. அதை கட்டக்கூடிய வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். இப்போது வேலைக்கு போயிட்டுருப்பாங்க. மாதமானால் ஒரு 20,000-30,000 சம்பளம் விட்டுருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது சிக்கல்கள் இருக்கும். 7ஆம் இடத்து சனி என்ன பண்ணுவார்னா தன்னை விட கீழே இருக்கிறவங்களால சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. உதாரணம், இவங்க ஒரு போஸ்டில் இருப்பாங்க. தன்னோட கீழே ஒரு கிளர்க் போஸ்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் இந்த சனி 7ல் இருக்கிறதுனால இவங்களை பார்க்கும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி தோணும். ஏதாவது சொல்லிடுவாங்க. சங்கடங்களும் அது இல்லாமல் பார்த்துக்கணும், தவிர்த்துக்கணும். ஏன்னா ஒருத்தரை பற்றி தெரிஞ்சிருப்போம். நம்ம 10 பேர் கூட வேலை செய்யும்போது ஒவ்வொருத்தரை பற்றியும் நமக்கு தெரியும். அதில் நம்ம எச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்கிட்டா போதும். மற்றபடி 7ஆம் இட சனி பகவான் பெரிய தொந்தரவை கொடுக்காத இந்த மாதிரி கஷ்டங்களை கொடுக்கும். ஆண் பெண் பழகும்போது பார்த்து பழகணும். பொதுவாக சோசியல் மீடியாவுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். கேள்வி கேட்கும் போதோ பதில் சொல்லும் போதோ கொஞ்சம் கரெக்டாக இருந்தால் போதும். மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாபாரம் தொழிலாம் நல்லா இருக்குது. வியாபாரம்லாம் சிறப்பாக தான் இருக்கும். ஏன்னா சனி பார்க்கக்கூடிய இடம் 3, 7, 10. 10ஆம் பாரு எங்கே பாரு சுகஸ்தானத்தை பார்க்குறாரு. சுகம் கொஞ்சம் பாதிக்கும். உடல் ஆரோக்கியம் உதாரணம் கால், தொடை, இடுப்பு இந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பாங்க. ஜவ்வு பெசுகிறது, சின்னதாக ஏர் கிராக் ஆகிறது, இதெல்லாம் பண்ணுவார். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஃபுட் பாய்சன் ஏற்படுத்துவார். உணவு எங்கே வேணால் எது வேணால் சாப்பிடுவாங்க சில பேர். ஃபுட் பாய்சன் கொஞ்சம் ஏற்படுத்துவார். நல்ல அறுசுவை உணவாக சாப்பிடக்கூடியவனுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக சாப்பிடணும். வெளிப்பிரயாணம் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்த்து சாப்பிடணும். வாகனங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக ஓட்டணும். சுயமாக வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையாக ஓட்டணும். இல்லைன்னா ஆள் வச்சு ஓட்டிக்கலாம், தப்பில்லை. ரொம்ப லாங்காக போகும்போது, ரொம்ப தூர பிரயாணம் போகும்போது எச்சரிக்கையாக போகணும். உதாரணம் கங்கை மாதிரி ஸ்தலங்களுக்கு போகிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக போகணும். பொருள் பாதுகாப்பு அவசியம். கொண்டு போ செல்லக்கூடிய பொருள்கள்லாம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். கருப்பு நிற பொருட்களால் இழப்பு ஏற்படும். உதாரணம் ஒரு கருப்பு பேக்கு கொண்டு போகிறாங்க. உள்ள ஒரு 20,000 ரூபா பணம் இருக்குது, தொலைஞ்சு போயிடும். பார்த்துக்கணும். ஏதாவது கருப்பு நிற பொருட்களை எச்சரிக்கையாக பார்த்துக்கிற மாதிரி கருப்பு நிற பொருட்களை வண்டி வாகனம் இருந்தால் அதையும் எச்சரிக்கையாக பார்த்துக்கணும். அதனால் பிரச்சனைகள் வரும். உதாரணம் தங்கம் நகை போட்டிருக்கிறாங்க. சில பேர் கருப்பு பாசி கலந்து போட்டிருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், காணாமல் போயிடும். அப்படி இருக்கும். குழந்தைங்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி வளர்க்கணும் அந்த காலகட்டத்தில். ஏன்னா 5ஆம் இடத்துக்கு 3ஆம் இடத்துக்கு வரார் சனி. சின்ன குழந்தையா இருந்தால் கூட, ஒரு 5 வயது குழந்தையா இருந்தால் கூட கொஞ்சம் துருத்துணை ஏதாவது பண்ணி வச்சிடும். அக்கம் பக்கத்து குழந்தைங்களை போய் அடித்து வைக்கிறது பிடிக்கும். இந்த மாதிரிலாம் சில கஷ்டங்களை கொடுத்துரும். கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது. குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரார். கன்னிராசிக்கு 4, 7 குருவான் 10ஆம் இடத்துக்கு வராது. 10ஆம் இடத்துக்கு 4ஆம் இடத்துக்கு பார்க்கிறார். சனியும் பார்க்கிறார், குருவும் பார்க்கிறார். இந்த குரு பயிற்சியாகி பார்க்கும்போது இந்த தொந்தரவுகள் கம்மியாயிடும். நல்லா இருக்கும். தொழில் நல்லா இருக்கும். ஹோட்டல் தொழில் நல்லா இருக்கும். அது வைத்தியர்கிட்ட வேலைக்கு போவாங்க சில பேர். ஒரு டாக்டர்கிட்டையோ ஒரு அசிஸ்டண்ட்டாக போவாங்க. அவங்களுக்குலாம் நல்லா சம்பளங்கள் கிடைக்கும். அதே மாதிரி செருப்பு கடை வச்சுருக்கவங்க நல்ல வருமானம் பார்ப்பாங்க. செருப்பு கடை வச்சுருக்கவங்க, சைக்கிள் டயர் வைக்கிறவங்க, அப்புறம் வேறு ஏதாவது கருப்பு நிற பொருள்களால் வியாபாரம் பண்ணுறவங்க. ஒரு உதாரணம் கம்பு,
எள்ளு, கேழ்வரகு, அப்புறம் உளுந்து, இந்த தொழில் செய்கிறவங்களுக்குலாம் இது மொத்தம் வாங்கியிருப்பான் சில பேர். அது மொத்தம் ஒரு 10 மூட்டை 50 மூட்டை வாங்கிப்பான். அவங்களாம் நல்ல சிறப்பான காலம், ரொம்ப சிறப்பாக இருக்குது. எண்ணெய் வித்துக்கள், உதாரணம் வந்து எந்த எண்ணெயாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் சனியுடைய அம்சம். அதே மாதிரி அழுக்கு பொருட்கள், இப்போ கெட்டுப்போன பொருளாக வாங்கி வைப்பான் சில பேர். கெட்டுப்போன பொருள் அப்படின்னாக்கா அழுக்காயிடுச்சு, வேண்டாம் தூக்கி துணி இருக்குல்ல, அது கொண்டு நல்ல வருமானம் கொடுக்கும் சில பேருக்கு. பழைய இரும்பு பொருட்கள் இதில் வந்து நல்ல வருமானம் கொடுக்கும். அப்புறம் நல்ல டாக்டர்ஸ், நல்ல பெரிய லெவலில் படித்தவங்க, சிசேரியன் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் வந்து நல்ல காலகட்டம் நல்லா இருக்குது. என்ஜினியர்ஸ் நல்லா இருக்குது. அப்புறம் மடிக்கணி தொழில் செய்கிறவங்க, ஐடி நிறுவனத்தில் இருக்கிறவங்க நல்ல சிறப்பான காலகட்டம். அது எந்த விதமான குறையும் சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. சாப்பாடு விஷயத்தில் எச்சரிக்கை, உட்பிரசானம் பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பான அம்சமாக இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னாக்க இவங்களுக்கு வந்து கம்பல்சரி பைரவர் வழிபாடு, குருவாயூரப்பன் வழிபாடு, மாதமோ இல்லை 2 மாதத்துக்குள்ளே குருவாயூரப்பனை பார்க்கறவங்களுக்கு எந்த சங்கடம் வராது ஆச்சுங்களா. அந்த மாதிரி கும்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. வீட்லேயே வந்து சனிக்கிழமை அதிகாலை எழுந்திரிச்சு லலிதா சஹஸ்ரநாமம் படிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லையா அபிராமி இருந்தால் சிறப்பு. இது ரெண்டும் வந்து நல்ல பலம் கொடுக்கும். துர்கைக்கு செவ்வாய்க்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ துர்கைக்கு வந்து சாயந்தர நேரத்தில் குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லையா பட்டீஸ்வரம் போயிட்டு வரலாம், நல்ல அமைப்பு, நல்லா இருக்கும். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு தான் பலம், இதெல்லாம் நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பம் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும், வாக்குவாதம்லாம் போய்க்கணும், அவ்வளோதான். மற்றபடி சிறப்பாக இருக்கு. துலாம் ராசிக்கு எப்படி இருக்கும்? துலாம் ராசிக்கு சனி யோகாதிபதி, எப்போதுமே சனி யோகாதிபதி துலா ராசி. ஏன்னா துலா, விருஷிகம், தனுசு, மகரம், கும்பம் 4, 5 சனி பகவான். இப்போ எங்கே வர்றாருன்னா 6வது வீட்டுக்கு வர்றார். 6வது வீடு உபஜயஸ்தானம் சொல்லுவோம், வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். 6ல் வரக்கூடிய சனி எதிரிகளை வீழ்த்துவார். இதனால் வரைக்கும் இருந்த எதிரி கண்ணு முன்னாடி இருந்து பேசியிருந்தாலும் காணாமல் போயிடுவோம். வம்பழுத்தவங்களாம் அடங்கி போயிடுவோம். கோர்ட்டு கேஸ் ஏதாவது நடந்தால் அதில் வந்து சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். கொஞ்சம் லேட் ஆகலாம், சரி 2 வருஷம் இருக்கிறாரு, கொஞ்சம் லேட் ஆகலாம். ஆனால் சாதகமான தீர்ப்பை கொடுப்பார். நியாயமான கோரிக்கைகளை வந்து சனி கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பார். இந்த காலகட்டங்களில் தேவையில்லாம் நம்ம ஒருத்தர் மேலே கேஸ் போட்டுன்னா நம்ம சிக்கலாம். சங்கடங்கள் வந்து நிறையா வந்து சேர்ந்தோம். ஆக எச்சரிக்கையாக போகணும். ஆனால் நல்ல நிலையில் தான் இருக்கார் சரி பகவான். யோகங்களை கொடுக்குறார், பாகியங்களை கொடுக்குறார், புதிய தொழில் ஏதாவது ஆரம்பிச்சா அதை சக்ஸஸை கொடுக்குறார், புதிய அறிமுகத்தை கொடுக்குறார். ஆண் பெண் இருவருக்குமே நல்ல அமைப்பு. குருவான் 9வது வந்துடுறாரு. ராகு வந்து எங்கே வர்றாருன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றார். கேது 16ஆம் இடத்துக்கு போகிறார். இதெல்லாம் சிறப்பான அமைப்பு தான் உங்களுக்கு. இதில் வந்து விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விசாகத்துக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சுவாதி கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்து சனி வந்து எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும். சிவப்பு நிற பொருட்களை வாங்கி வைக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக. அதே மாதிரி இந்த படுக்கை விரிப்புகள், பெட்டு, கட்டில், தலையணை, இதை மாதிரி பொருளெல்லாம் விற்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, அப்புறம் வந்து 1 கிராம் கோல்டு இதெல்லாம் விற்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பான காலகட்டம். கண்ணாடி தொழில் செய்கிறவங்களுக்கு அற்புதமான காலகட்டம். உதாரணம் ஒரு லென்ஸ் கட் மாதிரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணால் நல்ல வியாபாரம் ஆகும். அதே மாதிரி இயந்திரங்கள் எது வாங்கி விற்றாலும் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு எந்த தொழில் செய்கிறவங்களுக்கு எதாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாகன தொழில் செய்கிறவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆனால் என்ன, வண்டி வாகனம் தொழில் செய்ய ட்ராவல் சேல்ஸ் நடத்துகிறவங்களாம் வந்து எல்லா வாகனமும் சரியாக இருக்குதா, வெளியில் போகுது, ஒரு 10 பேர் டூர் போகிறாங்க அந்த வண்டியில்,
அது சரியாக இருக்கான்னு பார்த்து கொடுக்கணும் அவங்களுக்கு. அது எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கணும். அது 10 பேர் கூப்பிட்டு போய் ஒரு சின்ன விபத்தானாலும் 2 பேர் காயமானாலும் நம்ம தான் பதில் சொல்லணும், நம்ம தான் தண்டம் கட்டணும். அந்த மாதிரி வரும். அதே நேரத்தில் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் 5 வருஷமாக ஏதாவது கேஸ் நடந்துச்சுன்னா அதில் ஒரு நல்ல தீர்ப்பு எதிர்பார்க்கலாம், சாதமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம். புது வீடு, புது மனை இதெல்லாம் நல்லா இருக்கும். பெரிய வீடாக கட்டுறவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி நர்சரி நடத்துகிறாங்கல்ல, அந்த செடிகளில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு தள்ளுவண்டி விற்றுக்கு போயிருந்தாலும் சரி, நல்லா சிறப்பாக இருக்கும், நல்லா வரும். ஹோட்டல் தொழில் சொல்லிக்கவே வேணாம், ரொம்ப அற்புதமாக இருக்கும். வெளிநாட்டு பிரயாணம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்க அத்தனை பேருக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். ஆனால் சின்ன சின்ன தொற்றுகள் அதில் உள்ளே போயிட்டா அது அதிகமாகும். அதனால் சில சங்கடங்கள் ஏற்படும். வயிற்று உபாதையெல்லாம் பார்த்துக்கணும். வயிற்றில் உபாதையெல்லாம் பார்த்துக்கணும். நான் சொல்கிறது பெண்களால் தான் நீர் கட்டி, கர்ப்பப்பை கோளாறுகள் இதெல்லாம் கொடுக்கும். ஆண்களாக இருந்துச்சு அப்படின்னாக்க வேறு ஏதாவது பழக்க வழக்கங்கள், கெட்ட பழக்கம் இருந்தால் அதன் மூலம் சில வியாதிகள்லாம் தொந்தரவு பண்ணும். மற்றபடி நல்லா சிறப்பாக இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். வருமானத்தை நல்லா பெருகி கொடுக்கக்கூடிய காலம், வெற்றி நிலைநாட்டக்கூடிய காலம், அந்த மாதிரி இருக்குது. பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னாக்க முருகப்பெருமான் வழிபாடு, பெருமாள் வழிபாடு, நின்று கொண்டு இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சக்கரத்தாழ்வார் வழிபாடு, அனுமன் வழிபாடு. அனுமாரையும் சக்கரத்தாழ்வாரையும் சனிக்கிழமைகளில் போய் வழிபட ரொம்ப சிறப்பு. போய் நெய்தீபம் போட்டு தன்னுடைய பேருக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிட்டு, தெய்வத்தின் பேருக்கு சில பேர்லாம் பண்ணுவாங்க, அதெல்லாம் தேவையில்லை, தான் பேர் பண்ணிட்டா போதும். குடும்ப செய்வதமாக போனவங்க, அது ஒரு சிறப்பு இருக்கு அவங்களுக்கு. கணவன் மனைவி குழந்தைங்க அம்மா அப்பா அப்படி ஃபேமிலியோடு போக ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸ்ரீரங்கர் வழிபாடு ரொம்ப சிறப்பு. திருப்பதி பெருமாள் வழிபாடு ரொம்ப சிறப்பு. இதில் ஏன்னா உயர்ந்து இருக்கக்கூடிய பெருமாள் ரொம்ப லாங்காக இருப்பார். ஸ்ரீரங்கம் நீளமாக இருப்பார். பெருமாள் திருப்பதியும் நல்லா உயரமாக இருப்பார். போய் வழிபட ரொம்ப சிறப்பு. அனுமார், நாமக்கல் ஆஞ்சநேயர், சுசீந்திரம் ஆஞ்சநேயர், இவங்கெல்லாம் போய் வழிபட்டவர் ரொம்ப சிறப்பு. அவங்களாம் போய் ஸ்பெஷலான வழிபாடு. நிறைய துளசியை வாங்கி சாத்தி, சில பேர் வேண்டுதல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்க அதை கொஞ்சம் மாற்றி இந்த உளுந்து வடை சாத்தி வழிபட சிறப்பு. வெற்றிலை மாலை வழிபட சிறப்பு. இதெல்லாம் நல்ல மாற்றத்தை கொடுக்கும், நல்ல ஏற்றத்தை கொடுக்கும், வருமானத்தை பெருகி கொடுக்கும். ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க பேங்க் பேலன்ஸ் வரும். எந்த தொழில் செய்கிறவங்களாக இருந்தாலும் ஹோட்டல் தொழில் செய்கிறவங்களுக்கு சிறப்பான அமைப்பு இந்த காலகட்டம். நல்ல வருமானத்தை கொடுக்கும், சிறப்பாக இருப்பாங்க. விருச்சிகத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துக்கு வர்றார் சனி. 5ஆம் இடம் அப்படின்னா பூர்வீகம், பூர்வ புண்ணியம், புத்திரம், புத்தி, அப்புறம் கையெழுத்து போடுறது. முக்கியமான கையெழுத்து போடுறது 5ஆம் இடத்தை சார்ந்தது. யோசனை பண்ணாமல் சில பேர் கையெழுத்து போட்டுருவாங்க. சனி ராகு சேர்ந்து இருக்கிறதுனால கடன் வாங்கிறது எச்சரிக்கையாக வாங்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துக்கு 12ல் இருக்கார் சனி. 6ஆம் இடம் மேசராசி. விருச்சிகம் மேசம், அதிபதி செவ்வாய் தான். கோச்சாரத்தில் இந்த பேசியாகக்கூடிய காலகட்டங்களில் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல இருக்கார், மிதுனத்தில் இருக்கார். சனி பகவான் 5ஆம் இடத்துக்கு வர்றார், கூடாக ராகு இருக்கிறார். இந்த ராகு சனி சேர்க்கை காலகட்டங்களில் ரொம்ப எச்சரிக்கையாக, ரொம்ப நிதானமாக ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கணும். தசாபத்தியந்திரங்கள் உதவி பண்ணும்போது நல்லா இருக்கும். கொஞ்சம் அது அனுசரணை இல்லை அப்படின்னாக்க சில சங்கடங்கள் வரும். உதாரணம், குலதெய்வங்களுக்கே போகிறாங்க, ஏதாவது ஒன்று மறந்துட்டு போயிடுவாங்க. அங்கே கடை இருக்காது, அங்கே போய் ஒரு சின்ன சங்கடங்கள் வரும். ஒரு நெய்யை மறக்கிறது, ஒரு சர்க்கரையை மறக்கிறது, இல்லை வெள்ளம் மறக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் மறதி இல்லாமல் போகணும். 5ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனியும் ராகும் இந்த மாதிரி வரையில் கொடுப்பாங்க. குழந்தைகளுக்கு தேவையில்லாத செலவுகள், மருத்துவ செலவு கொடுப்பாங்க. கணவன் மனைவியிலேயே தேவையில்லாத சங்கடங்கள் வரும். இப்போ சரியாக போயிடும். இருந்தாலும் அந்த காலகட்டம், அந்த 6 மாத காலகட்டம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும். மற்றபடி சுகஸ்தானமான 4ஆம் இடம் கும்பம், 5ஆம் இடம் மீனம். சுகஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துக்கு போகிறதும்
சுகம் கொஞ்சம் பாதிக்கப்படுறதும், கொஞ்சம் ராத்திரி போல வேலை செய்கிறதுக்கும், கொஞ்சம் வேலையை அதிகமாக செய்ய வேண்டியிருக்கும். கடன் உபத்திரவங்களில் கொஞ்சம் தொந்தரவு விட்டுரும். இது எப்படின்னா இந்த 6 மாதத்துக்கு. அதுக்கப்புறம் இந்த கடன் உபத்திரம் கொஞ்சம் வெளில வந்துடுவாங்க. தன்னையும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். நேரத்துக்கு சாப்பிட்றது, தூங்குறது, மருத்துவ பரிசோதனை செஞ்சுக்கிறதுலாம் ரொம்ப நல்லது. சுகாதிபதி 5ஆம் இடத்துக்கு போய் கூட ராகுவோ கேதுவோ இருந்தால் இந்த குறைபாடுகள் ஏற்படும். மருத்துவராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும். மருத்துவராக இருந்தாலும் டாக்டராக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கும். காவல்துறையில் வேலை செய்கிறவங்களுக்கும் இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப சிறப்பான காலகட்டம். உயர் பதவி, அப்புறம் பரிசு, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உயர் பதவி அப்படிங்கிறத விட கௌரவ பதவி சில பேர் கொடுப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெண்கள் விஷயத்தில் பிறந்த பெண்கள் நல்லா அச்சீவ் பண்ணுவாங்க. இந்த சனி பயிற்சியில் நல்ல எதிர்பார்த்த மாற்றங்கள், முன்னேற்றங்கள். பெண்களே தன்னுடைய வருமானத்தை பார்த்து அதில் தனியாக இடம் வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிறதுலாம் இந்த 2 வருஷத்துல நடக்கும். நல்ல மாற்றம் உண்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க கண் நோய் வராமல் பார்த்துக்கணும். 2ஆம் இடத்ததிபதி குரு பகவான் 8ஆம் இடத்துக்கு போகிறார். மிருகசீரிஷம், புனர்பூசம், பூசம், இந்த நட்சத்திரம் சார்ந்து சில நோய்கள் இருக்குது. கண் நோய், அது சில கிருமிகளை பாதித்து கண்ணில் பாதிப்படுறது, அப்புறம் கண்ணில் நீர் கொட்டிக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் இது சார்ந்த கிரகங்களால் வரும். அந்த மாதிரி ஏதாவது தொற்று தென்பட்டால் உடனே மருத்துவரை பார்த்து சரி பண்ணிக்கணும். இடது பக்க மூளை, அதாவது இடது பக்கம் தலைவலி இருந்தால் பார்த்துக்கணும், அப்படி இருக்கும். அப்புறம் இடது பக்கம் கை காலில் ஃப்ராக்சர் ஆகாமல் பார்த்துக்கணும். ஸ்டெப்ஸ் யாராவது போகிறதெல்லாம் பார்த்து போகணும். வண்டி வாங்க பார்த்து ஓட்டணும், ஆச்சுங்களா? அந்த மாதிரி இருக்கும். கழுத்து, தோள்பட்டை வலி, கழுத்து வலி இதெல்லாம் பார்த்துக்கணும். அது ஆரம்பத்தில் பார்த்துக்கலன்னா பிற்காலத்தில் சிரமங்களை கொடுக்கும், அதனால் பார்த்துக்கணும். அப்புறம் உணவு சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக அந்த காலத்தில். வயிறு சார்ந்த உபாதைகள் நிறைய கொடுக்கும், அஜீரண கோளாறுகள் கொடுக்கும், வயிற்றில் அல்சர் மாதிரி தொந்தரவுகள் நிறையா இருக்கும், வாயு கோளாறு நிறையா இருக்கும். நான் சொல்கிறது 40 வயது தானமாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். உணவு சரியான நேரத்தை சாப்பிட்டு சரியாக தூங்கணும். மருந்து மாத்திரைகள் சரியாக எடுத்துக்கணும். டாக்டர்ஸ்ட கேட்காம எந்த விதமான மருந்தும் சுய மருத்துவம் கூடாது. கழிவு பாதையில் பிரச்சனை எல்லாம் பார்த்துக்கணும். கழிவு பாதையில் பிரச்சனை அப்படின்னா இந்த யூரின் இன்ஃபெக்ஷன், இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் காட்டும். ஆக வீட்டை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. தொழில், எந்த தொழில் செஞ்சாலும் கம்பல்சரி தெய்வ வழிபாட்டோடு தான் செய்யும். தினசரி காலையில் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு, இல்லை 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சு உட்காந்து ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் தனக்கு இஷ்ட தெய்வத்தை எதாக இருந்தாலும் சரி, ஓம் முருகா போற்றி, ஓம் மனோமணியை போற்றி, ஓம் விநாயகா போற்றி, எதாக இருந்தாலும் சரி, அதை ஒரு 108 தடவை சொல்லிட்டு நல்லா மனப்பூர்வமாக சொல்லணும். கருத்தை நடுநெத்தியில் வச்சு நல்லா மனப்பூர்வமாக சொல்லும்போது சில தொந்தரவு இல்லாமல் நல்லபடியாக தொழில் செய்யலாம். இது இருக்கும், நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்களுக்கு சிறப்பாக இருக்குது, அதில் குறைபாடு இல்லை. வழிபாட்டு முறை இப்படித்தான். எப்படின்னு கேட்டிங்கனாக்க பெருமாள் வழிபாடு, அனுமன் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. முருகன் வழிபாடும் சிறப்பு தான். உங்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால ராமேஸ்வரம் பிடிச்சா ஓரளவுக்கு போயிட்டு வர ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனுசு ராசிக்கு சிறப்பான வருடம். 4ஆம் இடத்துக்கு சனி போகிறார், 3ஆம் இடத்துக்கு ராகு வர்றார். சனி 4ஆம் இடத்துக்கு போனாலும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் பண்ணுவார், அப்படியே பெரிய தொந்தரவு பண்ண மாட்டார். ஜென்ம ராசியை பார்க்கறதுனால தொந்தரவு சிறுசாக பண்ணுவார். ஆனால் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3மே தனுசுக்கு ரொம்ப நல்ல அம்சம்தான். குரு பகவான் அப்படிதான் நல்லன்னைக்கு வந்துடுறார். ராகு பேசி நல்லா இருக்கிறார். கோச்சாரத்தின் போது என்ன மாதிரி கிரக பேச்சு நடக்கும் போது இந்த மாதிரி நடக்குதுன்னு பார்த்தோம்னா எல்லாம் சிறப்பாகவே இருக்கு. திசா புத்தி
நல்லா இருந்தால் 80% சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்கு. குறை பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. உதாரணம் வந்து பேச்சு தொழில் இருக்கவங்க, ஆசிரியராக இருக்கவங்க, அதே மாதிரி புத்தக வியாபாரம் பண்ணுறவங்க, நோட்டு புத்தகம் விற்கிறவங்க, பேனா சம்மந்தப்பட்டு செய்கிறவங்க, செல்ஃபோன் விற்கிறவங்க, லேப்டாப் விற்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து அற்புதமான காலகட்டம். 3ஆம் இடத்து அதிபதி சனி 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால கம்யூனிகேஷன் சார்ந்த எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்கும். சாதாரண நாடக நடிகர் கூட மாதம் 25,000 50,000 சம்பாதிப்பான். அற்புதமான காலகட்டம். அதில் பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கு. ஏன்னா சனி பெண் ராசியால் மேலத்துக்கு வர்றது. ஆக ரொம்ப சிறப்பான ஆண்டு தான். குறைபாடுகளாக பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை, நல்லா சிறப்பாக இருக்குது. உத்தியோக மேன்மை கிடைக்கும், புது தொழில் ஆரம்பிப்பாங்க, புது கடன் கிடைக்கும், புதுசாக வீடு கட்டுவாங்க. வெளிநாட்டு பயணம் சூப்பராக இருக்கு உங்களுக்கு. வெளிநாட்டு மூலம் வருமானம், வெளிநாடு போய் சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது. இதனால் வரைக்கும் வெளிநாட்டில் அங்கீகாரம் இல்லாதவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, அங்கேயே திருமணம் பண்ணிக்கிறது. இந்த அமைப்புகள்லாம் ரொம்ப சிறப்பான 7ஆம் இடத்து பாடாக இருக்குது. திருமணம், குழந்தை இல்லாத குழந்தை, தொழில் இல்லாத தொழில் எல்லாம் கிடைக்கும். புதுசாக ஒரு நம்பர் பிளேட் நியூமராலஜி பிரகாரம் வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள், பெரிய லெவலில் கார் வாங்குறது, கப்பலாட்டம் கார் வாங்கிறது, அதில் பயணம் பண்ணுறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உதாரணம் வந்து வெளிநீள நேரத்தில் கார் வாங்குறது ரொம்ப சிறப்பு தரும். ஆக குறைபாடு இல்லாத ராசியில் வந்து தனுசு ராசியும் ஒன்று. எப்படி ரிஷப ராசிக்கு சொன்னோமோ அந்த மாதிரி தனுசு ராசியும் குறைபாடு இல்லாத ராசியாக இருக்குது. இந்த ஆண்டு வந்து சிறப்பாக இருக்குது. பொது பலன்கள்னு பார்த்தீங்கன்னா சில கஷ்டங்கள்லாம் வரத்தான் செய்யும். அது எல்லாத்துக்குமே வரும். நல்ல நிலையில் இருக்கிற கிரகம் பண்ணால் கூட சில சங்கடங்களை வந்து கிரக பயிற்சினால் வரும். இப்போ மாத கிரகங்கள் பயிற்சி ஆகும்போது சில சங்கடங்களாக வரும். அதை தவிர்க்கவே முடியாது. இதை தவிர்த்து விட்டு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது வந்து அப்படி ஒன்றும் சிறப்பு கிடையாது. உண்மையை சொல்கிறோம், அதான் நடக்குது. அதே மாதிரி எல்லா தொழிலும் சிறப்பு உங்களுக்கு ஆச்சுங்களா. 10ஆம் இடத்து அதிபதி புதன். உதாரணம் ஒரு சாதாரண புரோக்கர் இப்போ மாசமான ஒரு 5,000 10,000 சம்பாதிக்கிற புரோக்கர் மாசமானால் 50,000 1,00,000 பார்ப்பான். இந்த காலகட்டங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏற்றமிகு வாழ்க்கை அப்படிம்பாங்கள்ல, அது இந்த 2.5 வருஷத்தில் அவங்களுக்கு நடந்துடும். ஒரு வீடு இல்லாதவங்க வீடு கட்டிடுவான், ஒரு வாகனம் இல்லாத வாகனம் வாங்கிடுவான், கல்யாணமே ஆகாதவங்க 35 வயசாக கல்யாணம் பண்ணிடுவான். அந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும். இவங்களுக்கு வந்து ஐயப்பன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக தரும், பெருமாள் வழிபாடும் சிறப்பாக தரும், அம்பாள் வழிபாடு உதாரணம் வந்து கன்னி தெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பாக தரும் ஆச்சுங்களா. அது இல்லாமல் தினசரி ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம் இந்த மந்திரங்கள் சொல்லிட்டு வரவங்களுக்கு எந்த குறையும் ஏற்படாது. அது வந்து பொதுவான பலன் இல்லை, இதுதான் உண்மையான பலன். ராமர் வழிபாடு ரொம்ப சிறப்பை தரக்கூடிய ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசி அதிபதி குரு பகவான் நல்ல நிலைக்கு வர்றார், நல்ல இடங்களை பார்க்குறார், 11ஆம் இடத்தை பார்க்குறார், 3ஆம் இடத்தை பார்க்குறார். இதெல்லாம் ரொம்ப சிறப்பு. ஜென்ம ராசியை பார்க்குறார், இதெல்லாம் ரொம்ப சிறப்பான அமைப்பு. ஆனால் வக்கரமாகும் போது சில சங்கடங்களை வரத்தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது, மறுக்க முடியாது. ஆக ரொம்ப சிறப்பான அமைப்பு, ரொம்ப ஏற்றமான வாழ்க்கை. என்ன யாரை உதாசீனப்படுத்தாமல் நடந்துக்கணும். இதனால் வரைக்கும் யார்கிட்டயாவது ஏதாவது வாக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் அதில் வந்து இது பண்ணிக்க, சில பேரை விட்டு விளைவிக்கிறது நல்லது. மகர ராசி 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 சனி பகவான், ராசி அதிபதியான சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போறார். 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போறார். காரிய வீரிய ஸ்தானமான 3ஆம் இடம், சகோதரஸ்தானம் இளைய சகோதரஸ்தானமான 3ஆம் இடம். இதில் வந்து நல்ல பலன்களாக தரார். இவருக்கு அப்படிதான் 85% சூப்பரான மார்க்.
ரொம்ப புலம்பிட்டு இருந்தவங்க, கஷ்டத்தில் இருக்கவங்க, வருமானம் இல்லாதவங்க, அங்கே மாட்டிக்கிட்டேன், எங்கே சிக்கிக்கிட்டேன், அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, எங்களுக்கு பதில் சொல்ல முடியல அப்படிங்கிறவங்கலாம் வந்து அற்புதமான காலகட்டம். எல்லாத்தையும் மாற்றம் கொடுக்குறாங்க. வருமானமே இல்லை, நான் தினசரி 25-100 கிடைக்கிறதே சிரமமாக இருக்குது அப்படிங்கிறது கூட ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் 1000 ரூபாய் கொடுத்து அவனை அழகு பார்ப்பேன். சாப்பாடு தூக்கம் இல்லாமல் சில பேர் ஒளிஞ்சிட்டு இருப்பான். எங்கடா போகிறது, என்னடா பண்ணுறது, அவனுக்குலாம் சிறப்பான காலகட்டத்தை கொடுக்குறான். எதிர்பார்த்த இடங்கள்லேருந்து வருமானம் வர்றது, கொடுத்த பணம் வராமல் இருக்க அவங்களுக்கு வந்துடுறது. அப்புறம் கணவன் மனைவிகள் ஏதாவது அது மனுஷன் இல்லாமல் இருந்தால் அனுசரிக்கிறது, சகோதரர்கள் ஏதாவது பிணக்கு இருந்தால் அதெல்லாம் சரியாகிறது, தைரியமாக எந்திரிச்சு நெஞ்சிலிருந்து நடக்கிறது. இந்த காலகட்டங்களில் நினைச்சதெல்லாம் பழிக்கும். 75% நினைச்ச காரியம் பூரா ஜெயமாயிடும். கொஞ்சம் முன்ன 10 நாள் நடக்கிறது, ஒரு மாதம் ஆளாக நடக்கும். ஆக வாழ்க்கையில் வந்து நிம்மதி பெருமூச்சு அப்படின்னா அவங்களுக்கு தான். என்னடா பண்ணது தெரியாமல் கையை பிணைஞ்சிட்டு இருந்தவங்க, வெளில ஒரு 2 கோடி ரூபா கடன் கொடுத்து வரலாங்கிறவங்க எல்லாத்துக்கும் வந்துடும். அதே மாதிரி கொடுக்க வேண்டியது நம்ம கொடுக்க வேண்டியதும் கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். உதாசீனப்படுத்தினவங்கெல்லாம் வந்து நெருங்கி வந்து பேச பிடிக்க எனக்கு உதவி பண்ணுன்னு சொல்ல, அந்த மாதிரி காலகட்டம் அவங்களுக்கு. ஏன்னா நமக்கு ஒரு காலம் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும், அவங்களுக்கு ஒரு காலம் இருக்கும், நமக்கு ஒரு காலம் இருக்கும். நல்லது கெட்டது மாதிரி தான் ஒரு உலகங்கிறது. அப்படி நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போகிறார். இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா 3-12 குரு 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால கொஞ்சம் இந்த லிஃப்டில் போய் சிக்கிக்கிறது, எங்கேயாவது இருட்டரில் சிக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். 35 வயதுக்குள்ளே இருக்கவங்களுக்கு சில சங்கடங்கள் இருக்கத்தான் செய்யும். தொழில் மாற்றம் கிடைக்கும், வருமானம் வந்து கொஞ்சம் லேட்டாக செட் ஆகிறது. 55 வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். 40-45 இருக்கவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பொசிஷனுக்கு போயிடுவாங்க, குறையில்லாமல் இருப்பாங்க. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும். நடக்கிறது பிடிக்கிறதுலாம் ஜாக்கிரதை. வாக்கிங் போகிறாங்க காலையில், திடீர்னு ஒரு நாய் குறுக்க வந்துடும், இல்லை யாராவது கூப்பிட்டு ஒரு நாய் குறுக்க வந்துடும், அதெல்லாம் நடக்கும். வண்டி வாகனம் ஜாக்கிரதையாக போகணும். ஸ்டெப்ஸு படி ஏறி ஏறுறது ஜாக்கிரதை ஏறிடும். உதாரணம் ட்ரெயின் ஏறுறாங்களா ஜாக்கிரதை ஏறணும், பஸ் ஏறுறாங்களா ஜாக்கிரதை ஏறணும், சொந்தக்காராக இருந்தாலும் அதை பார்த்தே ஏறணும். ஆக இந்த மாதிரி சில மாற்றங்கள். தொழில் வந்து அற்புதமாக இருக்கும், அபூர்வமாக இருக்கும். புரியாதவங்களுக்கு இப்படி இப்படி நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம். கோச்சாரத்தில் செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்க வரைக்கும் கொஞ்சம் கடன் தொந்தரவுலாம் இருக்கும். அவர் 7ஆம் இடத்துக்கு வரும்போது 8ஆம் இடத்துக்கு வரும்போது அதெல்லாம் கொஞ்சம் அடிவரும். உதாரணம் வந்து சூரியன் வந்து ஒரு கஷ்டமாதிபதி மகரத்து, அவரால் சில சங்கடங்கள் ஏற்பட தான் செய்யும். ஏன்னா மாதம் அவர் பயிற்சி ஆனால் போக்குவரத்து தொந்தரவு கொடுக்கும். ஆனால் சரியாக போயிடும். ஒரு 10 நாள் சங்கடத்தை கொடுக்குறாரா, 11 நாள் சரி பண்ணி கொடுத்துருவார், அவரே சரி பண்ணி கொடுத்துருவார். இந்த மாதிரி அமைப்பு. மற்றபடி புதன் சுக்கரெல்லாம் நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். பிறஞ்சாயத்தில் வந்து சனி கெடாமல் இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும், எந்த விதமான குறைபாடும் இருக்காது, நல்லா இருக்குது. இதில் வந்து உதாரணம் வந்து ஹோட்டல் தொழில் செய்கிறவங்க, துணி பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அப்புறம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க, இதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அப்புறம் வந்து பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறவங்களாம் ரொம்ப 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 சிறப்பாக இருக்குது. எந்த விதமான குறைபாடும் இல்லை, நல்லா இருக்குது. இது அவங்களுக்கு உண்டான பலன்கள். தெய்வ வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க சனி பகவான் வழிபாடு, ராகுகேது வழிபாடு. ராகுகேது அப்படின்னா உதாரணம் அர்த்தநாயஸ்வரர் வழிபாடு, அவங்கள வழிபடுறது. பாம்பு தலையில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு, சமயவர்த்தம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பாக கொடுக்கும். இது அற்புதமான பலனை கொடுக்கும். துர்கை வழிபாடு சிறப்பாக கொடுக்கும். துர்கை வழிபாடு செவ்வாய்க்கிழமை துர்கை வழிபாடு. சமயவர்த்தம்மனை வந்து ஞாயிற்றுக்கிழமை போய் வழிபட ரொம்ப சிறப்பு. ஏன்னா 8ஆம் இடம் சூரியனுக்குண்டான பாதிப்புகள் வந்து குறைச்சி கொடுப்பார். பெருமாள் வழிபாடு அப்படின்னாக்க நம்ம ஸ்ரீரங்கம் அவரை போய் வணங்குறது. ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை ரொம்ப நேரம் உத்து பார்த்துட்டு அதை நல்லா வணக்கத்தை செலுத்திட்டு இந்த விக்கிரகங்கள்லாம் பார்க்கணும், பார்த்துட்டு வணக்கம் செலுத்திட்டு உள்ளே போகணும். ரொம்ப நல்ல, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய குட்டி குட்டி தெய்வங்கள் வந்து நல்லா ஆசீர்வாதம் போகணும். அது நல்ல மாற்றம் கிடைக்கும். நல்லா இருக்குது.
கும்பராசி அதிபதி சனி பகவான் 2025 மார்ச் மாதம் 29ஆம் நாள் சனிக்கிழமை காலை 9:44 தன்னுடைய ராசியிலிருந்து அடுத்த ராசியான மீனத்துக்கு போறார். ஜென்மச்சனியில் இருந்தார். இது வரைக்கும் ஜென்மச்சனியில கொஞ்சம் சங்கடங்கள் இருந்துச்சு. தேவையில்லாத வாக்குவாதங்கள், சொந்த பந்தங்கள் சங்கடம், பிரச்சனைகள், எதிர்பார்த்துக்கிட்ட தேவையில்லாத வாக்குவாதங்கள், பிரச்சனைகள், மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனைகள், குழந்தைகளை வந்து சரியாக கவனிச்சிக்க முடியாத சூழல் எல்லாம் இருந்தது. இரவு நேர பிரயாணம் அதிகமாக சுற்றுனவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஏன்னா 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி கொஞ்சம் அது ஃப்ரீ கொடுப்பாரு, கொஞ்சம் வருமானத்தை கொடுப்பார். வருமானம் இல்லாமல் என்னடா பண்ணுறது பணத்துக்கு அப்படின்னு நினச்சவங்களாம் வந்து பணம் கிடைக்கும். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா இருக்குது. வீடு வாங்கி விற்கிறது, வீடு கட்டி கொடுக்கறது, இடம் புரோக்கரேஜ் பண்ணுறவங்க இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது. ஹோட்டல் தொழில் ரொம்ப ரொம்ப சிறப்பு. 2ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி ஹோட்டல் தொழிலில் ரொம்ப சிறப்பாக கொடுக்குறாங்க. அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. டாக்டர்ஸு அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்குலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். இதுக்கு முன்னாடி ஏதோ அறுவை சிகிச்சை பண்ணி சின்ன சின்ன சிக்கல் வந்து நீங்கள் பண்ணீங்க இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுல குற்ற உணர்வுக்கு இருக்கிறவங்களாம் வந்து ரொம்ப சிறப்பாக வந்துடுவாங்க. நல்லா இருக்குது. பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய காலகட்டம். கர்ப்பப்பையில் எதுவும் கோளாறு வராமல் பார்த்துருவோம். தண்ணி வெளியில் போய் தண்ணி குடிக்கிற போது தண்ணி வீட்டிலேருந்து கொண்டு போகிற சிறப்பு. வெளியே போய் அங்கேயும் தண்ணி குடிக்காமல் ரொம்ப சிறப்பு. வெளியிடங்களில் போய் உணவு இருந்ததுலையும் பார்த்து இருந்தோம். வீட்டிலேருந்து கொண்டு போகிற சிறப்பு அப்படி இருக்குது. எந்த தொழில் செஞ்சாலும் சிறப்பாக இருக்குது. உதாரணம் அரிசி வியாபாரம், ஹோட்டல் தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டாக்டர்ஸு, வக்கீலுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலம். நல்லா பேசி வருமானம் பார்க்கறது அற்புதமான காலகட்டம். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரமே வந்து சனிக்கு வந்து உகந்த நட்சத்திரம். வாக்குஸ்தானத்துக்கு வர்றார். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு ஜென்மராசிக்கு வர்றார். இதெல்லாம் சிறப்பான காலகட்டம். ஆனால் தலையில் வந்து சின்ன சின்ன காயம்படாமல் பார்த்துருவோம். நல்ல காயம்படாமல் போகுது. எங்கேயாவது உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், மேலேருந்து ஏதோ ஒரு குழந்தை சின்ன கல்லாம் போட்டுருவோம், காயமாக எச்சரிக்கையாக இருக்கும். அப்புறம் உடம்புல வந்து என்ன சொல்கிறது, இந்த ரேசஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த தடுப்பு ஏற்படுறது, அங்கங்கே இதாகிறது, தோலில் வந்து பிரச்சனையாகிறது, இதெல்லாம் பார்த்துக்கணும். ரத்தத்தில் வந்து குறைபாடு வராமல் பார்த்துக்கணும். உணவு சார்ந்த விஷயங்களில் தான் குறைபாடே வரும். எங்கேயாவது தண்ணியை மாற்றி குடிச்சிடுவோம், சாப்பிட்ருவோம், அது வந்து சேராமல் போய் உடம்பு வந்து ரத்தத்தில் ஏதாவது கிருமிகள் தொற்று ஏற்பட்டு உடம்புல வந்து அரிப்பு, இந்த மாதிரி பிப்பு, இந்த மாதிரி தொந்தரவை கொடுப்போம், பார்த்துக்கணும். மற்றபடி சிறப்பாக இருக்குது, அற்புதமாக இருக்குது. பெண்களுக்கு அந்த மாதிரி உணவு விஷயங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். பெண்கள் டாக்டர்ஸ் தொழில் செய்கிற பெண்கள், வைத்தியர்களுக்கெல்லாம் வந்து சிறப்பு. உதாரணம் வந்து இந்த முத்திரை பயிற்சி கற்றுக் கொடுக்குறவங்க, அக்கு ப்ரெஷர் பார்க்குறவங்க, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அது அற்புதமாக இருக்குது. அரிசி வியாபாரம் பண்ணுறவங்க எக்கச்சக்கமான வருமானம் ஆச்சுங்களா. அதுவும் அரிசியில் வந்து கருப்பு அரிசி விற்கிறாங்களே, இந்த யானை கவுனி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி அரிசி வியாபாரம்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அவங்களாம் நல்லா வருமானம் கிடைக்கும். யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து அவங்களுக்கு மட்டும், கும்பராசியனுக்கு மட்டும் அளவு நல்லா வருமானத்தை கொடுக்கும். அது குறைபாடு கிடையாது, நல்லா இருக்குது. அப்படி இருக்குது. அதேமாதிரி உதிரி வியாபாரம், உதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு, ஒரு பொருளை வாங்கி 10ஆக பிரித்து விற்கிறவங்க, கூறு போட்டு விற்கிறவங்க, கடையில் மார்க்கெட்டில் வந்து கூறு போட்டு காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்க ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் பூண்டு வியாபாரம், எலுமிச்சம் வியாபாரம், அப்புறம் வந்து வெங்காயம், இவங்கெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான வருமானத்தை பார்ப்பாங்க. நல்லா இருக்குது, அற்புதமாக இருக்குது. பரிகாரம் பார்த்தீங்கன்னாக்க இருக்கன்குடி மாரியம்மன் போய் வணங்குறது ரொம்ப சிறப்பு. அந்த அம்மாவுக்கு ஆனால் அந்த கோயிலில் போய் கேட்கணும், என்ன அங்கே சிறப்பான வழிபாடுன்னு கேட்டு செய்யணும். அதே மாதிரி குரு பகவான் வழிபாடு சிறப்பு. 5ஆம் இடத்துக்கு போகிறார் குரு, அவரையும் வந்து சிறப்பாக வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. திருத்தட்டைக்குடி, ஆலங்குடி, இங்கெல்லாம் போய் வழிபாடு பண்ணிக்கிறது சிறப்பு. சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் குச்சனூர் போய்
ஒரு சனிக்கிழமை அவருக்கு சிறப்பான அபிஷேக ஆராயம் பண்ணிட்டு வணங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அது அற்புதமான பலனை சனி பகவான் தர்றார். அது எந்த விதமான குறையும் இல்லை. காலபுருஷ தத்துவ பிரகாரம் கடைசி ராசி மீனராசி. மீனராசியில ராகு இருக்கிறது. இப்ப சனி வர்றார். கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருக்கிறவங்க, என்னடா பண்றது, தொழில வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, ஜென்மச்சனி வரும்போது கொஞ்சம் ஒரு 3 மாதம் 4 மாத காலங்கள் கொஞ்சம் குழப்பத்தோடு தான் இருப்பாங்க. ஏன்னா கோச்சார நிலையில் அப்படி இருக்கிறதுனால அவங்க அப்படிதான் இருப்பாங்க. 10ஆம் இடத்த அதிபதி குரு, ஜென்மராசி அதிபதி அவரே. ஆனால் ரொம்ப அறிவாளிங்க, ரொம்ப புத்திசாலிங்க, ரொம்ப தெளிவானவங்க. அவங்க குறை சொல்ல முடியாது. ஆனால் கிரகங்கள் கொஞ்சம் அவங்கள சில சிக்கல் கொடுக்கறதுனால கொஞ்சம் கஷ்டங்கள் இருக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும். நான் சொல்றது, ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தில் 22 மணி நேரம் அலைவாங்க. 2 மணி நேரம் 3 மணி நேரம் தூங்குவாங்க. இது அவங்களுடைய லைஃப் பார்ட். பெரிய லெவலில் தொழில் செய்கிறவங்களாம் கூட அந்த மாதிரி சில சிக்கல் கொடுக்கும். இப்படி போயாகணும், உங்களை பார்த்தாகணும், உங்களை பேசியாகணும், இன்னைக்கு போனால் நாளைக்கு பார்த்தலாம் நினைச்சு எதிர்பார்த்து போவாங்க. அன்னைக்கு அவங்க பார்க்க முடியாது. அவன் விஐபியாக இருப்பான், அவனை போய் பார்க்க முடியாது. 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். அதில் ஒரு பதட்டம் பற்றிக்கும். பார்க்க முடியுமா, பார்த்தாதான் நமக்கு அந்த காரியம் ஆகும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு மாற்றத்தை கொடுக்கறது சனி. வாக்குவாதங்கள் தவிர்க்கிறது பெட்டர். சில பேர் அமைதியாகவே இருப்பாங்க, அதுவும் தப்பு. என்ன தேவையோ அதை பேசி கேட்டு வாங்கணும். எனக்கு இது வேணும் கொடுங்க, எனக்கு இந்த மாதிரி தொழில் மாற்றி கொடுங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னு கேட்கணும். பெரியவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நியாயமானவங்க, ரொம்ப நேர்மையானவங்க, உறுதியானவங்க தான். ஆனாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி இருக்கு. தொழில் எந்த தொழில் அப்படின்னாக்கா 10ஆம் இடத்துக்குரிய குரு. அதனால அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ண ரொம்ப சீக்கிரம் பண்ணுவாங்க. அவங்க நல்லா உபதேசம் பண்ணுவாங்க, நல்லா எடுத்து காட்டுவாங்க. இவங்க சொல்றதெல்லாம் அப்படியே நடக்கும். ஆனால் தனக்கு நடக்குமானா நடக்காது. என்ன காரணம் இருக்குனாக்க அலட்சியம். அடுத்தவங்க சொல்றது பெருசா எடுத்துக்காது. இந்த 2 குறைபாடும் இருக்கிறவங்க மீனராசிக்காரங்க. தனுசு ராசிக்காரங்க கிட்டத்தட்ட தான் இருப்பாங்க. ஆனால் மீனராசிப்பாங்க கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பெரும்போக்குன்னு சொல்லுவாங்க, அப்படி பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். கணவனாக இருந்தால் மனைவிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவன்கிட்டையும் விட்டு கொடுத்து போகணும். எதிர்பார்த்ததை கேட்கணும். அவங்களும் இவங்ககிட்ட சொல்லணும், இவங்களும் அவங்ககிட்ட சொல்லணும். சொன்னால்தான் அந்த காரியம் நடக்கும். குழந்தைங்க அமைப்பில் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கிடைக்கும். ஏதோ ஒரு வைத்தியத்தில் குழந்தை பிறக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கொஞ்சம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதனால் வரைக்கும் இல்லாத ஒரு நல்ல முன்னேற்றம், நல்ல மாற்றம் கிடைக்கும். வெளியூர் பிராணம் அடிக்கடி எடுத்துக்குவாங்க. உதாரணம் கடற்கரை பிரயாணம், இங்கேருந்து கங்கை பக்கம் போகிறது, காசி பக்கம் போகிறது, அங்கே இருக்கக்கூடிய நகரங்களில் போய் வியாபாரம் பண்ணுறது, அவங்களாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ நர்மலை ஆற்றங்கரையில் ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணுவாங்க. அங்கே ஒரு பொருளை கொடுப்பாங்க, வாங்குவாங்க, டைரெக்டாக போயிட்டு வருவாங்க. அவங்களாம் நல்லா வியாபாரம். விமானத்தில் பணிபுரியலாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். மருத்துவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். நல்லா வருமானம் இருக்கும், இதெல்லாம் சொல்லலாம். ஆனால் மருத்துவர்களாக இருந்தாலும் தன்னைத்தானே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். சிந்திச்சு செயல்படணும். தாங்கிட்ட வேலை செய்கிற ஒருத்தர் செஞ்ச சின்ன குற்றத்தினால அவங்களுக்கு பெயர்கிறது வாய்ப்பு இருக்கு. வக்கீல் தொழில், ஜட்ஜு, இதெல்லாம் ரொம்ப 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 சிறப்பு. எல்லா விதமான ஏற்றம் இருந்தாலும் சின்ன சின்ன தளங்கள் ஒரு மாதத்தில் நடக்க வேண்டிய 2 மாதம் ஆகும். இந்த மாதிரி தளங்கள் இருக்கும். இருந்தாலும் அது கிரகம் ஆச்சுங்களா. மற்றபடி குறை சொல்ல முடியாது. நல்லா இருக்கு. 70% நல்ல அமைப்பில் தான் இருக்கிறாங்க. குற்றம் குறை சொல்ல முடியாது. வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்க பெருமாள் வழிபாடு, ராகவேந்தர் வழிபாடு, ஞானியர் வழிபாடு. ராகவேந்தரை ரொம்ப 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 பிடிச்சுக்கணும். வியாழக்கிழமை தோறும் போய் ராகவேந்தருக்கு வழிபாடு கொள்ள தீபம் போகிறது, அவர் பேரை உச்சரிக்கிறது ரொம்ப சிறப்பு தரும். அற்புதமான பலனை கொடுக்கும். வேற எந்த வழிபாடும் அவங்களுக்கு தேவையில்லை. திருச்செந்தூர் போகலாம். நார்மலாக திருச்செந்தூர் நல்லா இருக்கலாம். நல்லா மாற்றம் கொடுக்கும்.